வணக்கங்க. நான் உங்கள் விஎன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம விஎன் ரியல் டாக்ஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த காலத்து சமையல் பாத்திரங்கள், அதுவும் கல்லாலான சமையல் பாத்திரங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த தொழிலில் தலைமுறை செய்கிற ஒரு நண்பர் தாங்க கல்சட்டியில் சமைக்கிறதுனால என்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது, அப்புறம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத அழகாக நம்மளுக்கு சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். வணக்கங்கண்ணா, என்னுடைய பேர் வித்யா. கடையோட பேர் பாத்தீங்கன்னா வித்யா ஆர்ட்வர்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பழங்காலத்துல யூஸ் பண்ண தாத்தா பாட்டி யூஸ் பண்ண பழங்கால பாத்திரங்கள் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. அது வாங்க என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கல்சட்டி இருக்குங்கண்ணா. இந்த கட்டன் சிக்கன் செய்யறதுக்கு, கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து தாத்தா பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்ப எல்லாம் இதெல்லாம் மறந்துட்டாங்க. இதெல்லாம் நீங்க மீன் குழம்பு, மட்டன் சிக்கன் செஞ்சீங்களா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா. இதுல செஞ்சீங்கன்னா ஹீட் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட 20 நிமிஷத்துக்கு ஹீட் அப்படியே இருக்கும். மட்டன் சிக்கன்னா குழம்பு வச்சீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதுல வச்சீங்கன்னா கல்சட்டி எல்லாம். அதே பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ரேட்டு? இதெல்லாம் லிட்டரு தாங்கண்ணா. லிட்டரு 500 ரூபாய் வரும். ஏன் அது அவ்வளவு ரேட்டு வருதுங்கன்னா அதுல வேலை அவ்வளவு இருக்குங்கண்ணா. அதுல அந்த வேலை இருக்கிறதுனாலதான் ரேட் அவ்வளவு வருது. இதுல அதெல்லாம் கையிலேயே பண்ணிருக்காங்க. இதுல கை கொத்துங்கண்ணா. இதுல 2 வெரைட்டி இருக்கு. இது கை கொத்தல், இது நல்லா இருக்கும், ஹெவியா இருக்கும், நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மிஷின் மேட். இதுல 2 வெரைட்டி இருக்கு. இது மிஷின். ஆமா, இது மிஷின்ல கிடையாதுங்க. இது பாத்தீங்கன்னா கை கொத்தல். இதுல 2 வெரைட்டி இருக்கு. இதுல நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா குழம்பு சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ஹாட் பாக்ஸ் டைப் இருக்குங்க. அதுல ஆமா, இது ஹாட் பாக்ஸ் டைப். இது நீங்க குழம்பு வச்சு இதுல மாத்தி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் துவை வச்சுக்கலாம். இதுல மட்டன் சிக்கன் குழம்பு இதுல அப்படியே ஹீட்டா இருக்கும், நல்லா தாங்கும். இதுல அப்படியே ஹீட் இதுல நல்லா தாங்கும். இந்த டைப் இது இருக்குங்கண்ணா. அதுலயே பார்த்தா அதே ரேட்டு தாங்கண்ணா, 500 ரூபா தான் வரும். ஊறுகாய் போட்டு வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் அவ்வளோ இருக்கும். இதுல இந்த ஊறுகாய் எண்ணெய் இழுக்குங்கன்னா ஊறுகாய் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதுல. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கல்சட்டி தயிர் ஜாடின்னு சொல்லுவாங்கன்னா, இது தயிர் ஜாடி. இது ஆப்பிள் மாடல். இதுல நிறைய மாடல் இருக்கு. இதோட மாடல் பேர் ஆப்பிள் மாடல்னு சொல்லுவாங்க. இதுல தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா. இது தயிர் துவை வச்சீங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி கெட்டியா இருக்கும். இது அதே மாதிரி தூளுப்பு கொட்டி வச்சீங்கன்னா அது நீர் வராதுங்க. இப்ப வேற எதுலாவது கொட்டி வச்சீங்கன்னா, சில்வர் பாத்திரத்திலயோ பிளாஸ்டிக்ல கொட்டி வச்சீங்கன்னா அந்த நீர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த நீர் இருக்காது. இதுல ஒரு கல்சட்டில அது ஒரு இது இருக்குன்னா, இந்த கல்சட்டில தயிர் குழம்பு இதெல்லாம் வச்சீங்கன்னா தைராய்டு பிரச்சனை வராது. பெனிஃபிட் இதுல அதுதான் இருக்குங்கண்ணா. இதுல ரேட் எவ்வளவு? இது ரேட் லிட்டரு தாங்கண்ணா. லிட்டரு பாத்தீங்கன்னா அது 600 ரூபாய் வரும். அதே பாத்தீங்கன்னா இது பாருங்க, படி டைப்புன்னு சொல்லுவாங்க. இதுலயே நீங்க கல்லுப்பு கொட்டி வச்சுக்கலாம். படி டைப்பு, படி மாடல்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் இருக்கு. இது லிட்டரு 600 தான். இது நம்ம கிட்ட சின்னது 100 ml இருந்து இருக்கு. நம்ம கிட்ட 2 லிட்டர் வரைக்கும் கல்ஜாடியில இருக்குங்கண்ணா. அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப 1 லிட்டர் இருக்கு நம்ம கிட்ட. இது மிஷின்ல கடந்ததுங்கன்னா வடச்சட்டி டைப்புன்னு சொல்லுவாங்க. 1 லிட்டர் இதுலயே பாத்தீங்கன்னா 1 லிட்டர்லயே கை கொத்தல் இருக்கு. இது 1/200. இது கை கொத்தல். இது பானை டைப்பு. இதுவும் நீங்க குழம்பு வச்சுக்கலாம். மீன் குழம்பு, சும்மா 2 பேர் இருக்காங்கன்னா வத்த குழம்பு இதுல வச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இந்த இதுல கல்சட்டில வத்த குழம்பு வச்சுன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அதுல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கூடங்கன்னா 20 நிமிஷத்துக்கு அந்த ஹீட் அப்படியே இருக்கும். இந்த கல்சட்டி இதுல இந்த டைப் இருக்குங்கன்னா, இதுலயே பாத்துட்டீங்கன்னா வெறும் 950. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பூஜை ரூம்ல வச்சீங்கன்னா மஞ்சள் பூசி வச்சு பூஜை ரூம்ல வச்சு கல்லுப்பு கொட்டி வைப்பாங்க. இது கூலிங் வைப்ரேஷன் இருக்கிறதுக்காக இது அவ்வளவு நல்லது. 950 ரூபா, 950 மில்லி. இது பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு. இது மிஷின் மேட். இது பாத்தீங்கன்னா 1.200 மில்லிங்கண்ணா. இது சும்மா ஒரு 4 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கை கொத்தல் தான். இது இந்த கல்சட்டி இதுல பாத்தீங்கன்னா பிளாட் டைப் இருக்கு, வடச்சட்டி டைப்னு சொல்லுவாங்க. இது 1/300ங்கண்ணா. இது பிளாட் டைப். 1/300 லிட்டர் இதுங்க. இது மட்டன் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக. இந்த டைப் இது அகலமா இருக்கு, பாத்திர டைப் மாதிரி. வடச்சட்டி டைப்னு சொல்லுவாங்க. இது பாத்திர டைப். இது நல்லா இருக்கும். எவ்வளவு இது ரேட் ஆகுது? இது லிட்டர் தாங்கண்ணா. லிட்டர் 500 ரூபா. எல்லாமே ஒரே டைப் தான், ஒரே ரேட் தாங்கண்ணா. ஒரு லிட்டர் தான் நம்மளுக்கு.
அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தயிர் ஜாடி தாங்கண்ணா. தயிர் ஜாடியிலே பாத்தீங்கன்னா முன்ன காட்டுறத வந்து ஆப்பிள் ஜாடி காட்டினேன். இது வந்து வடச்சட்டி டைப் மாடலுங்கண்ணா. பானை மாடல். இது நல்லா ஹெவியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 1/300 நல்லா ஹெவியா இருக்குங்கண்ணா. இதுல தயிர் ஊத்தி வச்சுக்கலாம், நீங்க அப்படின்னா குழம்பு மாத்தி வச்சுக்கலாம். இது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. ஃபேமிலி ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா தயிர் கரெக்டா இருக்கும். இதுல வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. பாத்தீங்கன்னா பாருங்க, பானை டைப் மாடல் இருக்கு. இது பானை டைப் மாடல். இது வந்து 650 மில்லி. இது நல்லா இருக்குங்கண்ணா. பானை டைப் மாடல். இதுலயும் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கன்னா இது போதும், நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே ரேட்டு தாங்கண்ணா. லிட்டர் எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும். இன்னொரு வெரைட்டி இருக்குங்கண்ணா. இது ஒரு டைப் மாடல் வரும். இது பவுல் டைப் மாடல் வருங்கண்ணா. இது வந்து 600 மில்லி வரும். 600 மில்லி வரும். ஒரே மாடல் வராது. ஒவ்வொன்றும் எல்லாமே தயிர் ஜாடி தான். நீங்க வேணாலும் தூளுப்பு கொட்டி வச்சுக்கலாம். டைனிங் டேபிள்ல வச்சு தூளுப்பு கொட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு கூட மாத்தி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நாம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குங்கண்ணா. இதுலயே வந்து பெரிய டைப் இல்ல ஃபேமிலி எங்களுக்கு அதிகமா இருக்காங்க, நிறைய வேணும்னா இது பாருங்க 1 லிட்டரு. ஃபேமிலி அதிகமா இருக்காங்க, இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன நிறைய வெரைட்டி இருக்கு. கல் சட்டியில பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி. எல்லாமே கல் சட்டி தாங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா கல் சட்டியில நம்ம கிட்ட வந்து ஹாட் பாக்ஸ் மாடல் இருக்குங்கண்ணா. இது வந்து ஹாட் பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. கல் சட்டிலேயே குழம்பு வச்சுக்கிறதுக்கு. இதுவும் இதே நீங்க குழம்பு வச்சு மாத்தி வச்சு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஹீட் நல்லா தாங்குங்கண்ணா. இதுல ஹீட் ரொம்ப நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஹீட் அதுல இருக்கும். நீங்க டைரக்டா அதை அடுப்புல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பலகாத சட்டிங்கன்னா பழகுனதும் நம்ம கிட்ட இருக்குது. அதுவும் இருக்கு, நாங்க காட்டுறோம். முன்ன பாத்தீங்கன்னா பலகாத கல்லு பாத்தீங்க. இப்ப வந்து சீசனிங் பண்ணதை காட்டுறேங்கன்னா இதே கல் சட்டி பாருங்க, சீசனிங் பண்ணது. இதுல வந்து நீங்க டைரக்டா அப்படியே கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல விறகடுப்புல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இத பாத்தீங்கன்னா நாங்களே பழகி கொடுத்துருவோம். நாங்களே இத கஞ்சி ஊத்தி வச்சு பழக்கி இது இப்ப சீசனிங் பண்ணி கூட்டு கொடுத்துருவோம். இதுல வந்து எந்த ஒரு எஃபெக்ட் சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. இதுல நீங்க டைரக்டா இதுல குழம்பு அதுவும் பாருங்க, கருவாட்டு குழம்பு வைங்க, அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அதுல குழம்பு வச்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும். இதுல வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது வந்து பழகினது. இதுல எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்கன்னா இது டைரக்டா நீங்க கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பானை டைப் முன்ன காட்டு வந்து வடச்சட்டி டைப் காட்டினேன். இது வந்து குழம்பு வச்சுக்கிறதுக்காக, அது ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு, இது குழம்பு வச்சுக்கிறதுக்காக. ஆமா, இது 2 பேரு, நான் ஒருத்தர் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி சிங்கிளா இருக்கிறதுக்கு சின்னதா இருக்குங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் தான் வரும். இதுலயே வடச்சட்டி டைப் இருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக இது. மட்டன் சிக்கன் வேண்டாம் எனக்கு வெஜிடபிள் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணிக்கலாம். நீங்க பணியார கல்லு பாக்கலாம்னா இந்த கல் வந்து பழகுனதுங்கண்ணா. 7 குழி கல். இதே பழகுனது. இது ரேஞ்ச் வந்து 500 ரூபாய் தான் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா 10 குழி இருக்கு. இது வந்து 10 குழி சின்னது. ஆமாங்கண்ணா, சின்னது. உங்களுக்கு இதுலயே குழி வேணாலும் எக்ஸ்டர்னோட இருக்கு. 20, 30, 50 குழி வரைக்கும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 14 குழிங்கன்னா குழி பெருசா இருக்கும். இதுல பாத்துட்டீங்கன்னா பணியாரம் சுட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்கண்ணா. பணியாரம் அப்படி மொறுன்னு நல்லா இருக்கும். இது வந்து கேஸ்லயே வச்சுக்கலாம், நீங்க விறகடுப்புலயே வச்சுக்கலாம். அந்த டைப் தான். இது நல்லா டேஸ்டா இருக்குங்கண்ணா. இதுல நம்ம முன்ன பாத்தீங்கன்னா பழகுன கல்ல பார்த்தோம். இது வந்து பழகாத கல்லுங்கண்ணா. இது வந்து எப்படி பழகணும்னா விளக்கெண்ணையும் மஞ்சளும் தடவி 1 வாரத்துக்கு வெயில்ல வைக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடு கஞ்சி ஊத்தி அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கணும்னா இது அப்பதான் பழகும். டைரக்டா பழகாம ஒரே நாள்ல வந்து நீங்க பழகி அடுப்புல வச்சீங்கன்னா கல்லு வெடிச்சிரும். இது அந்த டைப் இருக்கு. இது நீங்க பழகினாதான் அது அடுப்புல டைரக்டா வைக்க முடியும்னா. இல்ல ஒரே நாள்ல வந்து பழகி அடுப்புல வச்சுட்டு வெடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. இது 1 வாரத்துக்கு சாப்பாடு வச்ச கஞ்சி ஊத்தி கொதிக்க வச்சீங்கன்னா தான் கல்லு பழகும். ஒரே நாள் மஞ்சள் விளக்கெண்ணெய் தொடை வச்சுட்டு 1 நாள் கஞ்சி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு டைரக்டா கேஸ்ல வச்சுன்னா கண்டிப்பா அதை வெடிச்சிருங்கண்ணா. அந்த மாதிரி டைப் தான் அது ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கஞ்சி ஊத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மட்டும் கொதிக்க வச்சீங்கன்னா போதும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதே கொதிச்சுட்டே இருக்கும். அந்த ஹீட்லயே வந்தீங்கன்னா அந்த கஞ்சி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். டெய்லியும் அந்த கஞ்சி மட்டும் மாத்தி மாத்தி ஊத்தி கொதிக்க வைக்கணுங்க. இதுதான் பழகிறது. 1/2 மணி நேரம் கொதிக்கணும். இது நீங்க 7 நாளைக்கு நீங்க இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து கொதிக்க வைக்கணும். நீங்க ஒரு 2 நாள் மட்டும் நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க டைரக்டா இதுல கேஸ்லயோ அடுப்புலயே வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அது கல்லு வெடிச்சிருங்கண்ணா. ஏன்னா அது மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த கல்லுல வரும். ஒவ்வொருத்தருக்கு தெரியாது இந்த கல் இப்படிதான் பழகணும் அப்படின்ட்டு தெரியாது. அதனால அதை பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பாத்தீங்கன்னா பணியார கல்லுக்கு நான் எப்படி பழக்கணும்னு சொன்னேன். இது வந்து கல் செட்டிங்னா இது வந்து விளக்கெண்ணையும் மஞ்சளும் தொடவிங்கன்னா 1 வாரத்துக்கு வெயில்ல வைக்கணும். அந்த 1 வாரத்துக்கு ஏன் வைக்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து இந்த கல் சட்டிக்குள்ள வந்து இறங்கணும்னா
நல்லா ஒரு வாரம் நல்லா தொடவி வெயில்ல வைக்கணும். தொட வந்து வீட்டுக்குள்ள வச்சு நெவல்ல வைக்கவே கூடாது. வெயில்ல வச்சீங்கனால அந்த கல்லுக்குள்ள அந்த எண்ணெய் இறங்கும், விளக்கெண்ணெய் இறங்கும்னா. அதுக்கப்புறமேட்டு கஞ்சி ஊத்தி மட்டும்தான் நீங்க வந்து அடுப்புல விறகடுப்புல மட்டும்தான் வைக்கணும். கேஸ்ல வைக்கவே கூடாதுங்க. அதை விறகடுப்புல வச்சீங்கன்னா மட்டும்தான் இது நல்லா தாங்கும், ஹீட் நல்லா பரவும். அப்பதான் வந்து கல்லு பழகும். அதே கஞ்சி வந்து ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா 10 நாளைக்கு நீங்க கஞ்சி அதுல ஊத்தி மாத்தி வச்சீங்கன்னா மட்டும்தான், கொதிக்க விட்டீங்கன்னா மட்டும்தான் இது வந்து கல் பழகும்னா. இப்ப பழகதான் உங்களுக்கு நீங்க டைரக்டா கேஸ்ல வச்சு நீங்க குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, எல்லா குழம்பும் இதுல வச்சுக்க முடியுங்கண்ணா. மத்தபடி இது டைரக்டா இந்த ஒயிட் வந்து இது பழகாதது, அப்படியே வச்சுன்னு கல் வெடிச்சிரும். ஒவ்வொருத்தருக்கு தெரியாத நான் 2 நாள்ல வந்து நான் பழகிட்டேன்னு சொல்லிட்டு வந்து அடுப்புல வச்சிருவாங்க, கல் வெடிச்சிரும். இல்ல அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்க பழக்கி இது நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா இது நல்லா தாங்குங்கண்ணா, உங்களுக்கு லைஃப் வரும். இவ்வளவு நேரம் கல் சட்டி பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா மண் சட்டி. இது வந்து சின்ன சைஸ்னா, இதுலயே நிறைய வெரைட்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுல டைரக்ட் கேஸ்லயே வச்சுக்கலாம், அடுப்புலயே வச்சுக்கலாம். இதே மாதிரி இதுலயும் மீன் குழம்பு, வத்த குழம்பு, கறி குழம்பு எல்லாமே வச்சுக்கலாம். உடம்புக்கு இதுவும் அவ்வளோ நல்லது. இதுல வந்து நீங்க மட்டன் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கூலிங் நல்லா இருக்கும். இதுல வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஆனா இது வந்து 250 வருங்கண்ணா. 250 தான் வரும். இதுலயே வந்து 4 சைஸ் இருக்குங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா அடுத்த சைஸுங்கண்ணா, பெரிய சைஸ். ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது கொஞ்சம் பெருசா இருக்குங்கன்னா. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து 2 பேரு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இல்ல எனக்கு இன்னும் ஃபேமிலி பெருசா இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பெருசு நம்ம கிட்ட இருக்கு. இது எதுக்காக மெயினா இந்த மண் சட்டி காட்டுறேன்னு சொன்னாங்களா, இதுல செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்கண்ணா. பெனிஃபிட் இருக்கு, இதுல கூலிங்னஸ் இருக்கு. அது இல்லாம டேஸ்ட் வெயிட். நீங்க அதே மாதிரி கல் சட்டி மாதிரி இதுவும் குழம்பு எல்லாம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் 1/2 hour இது வந்து ஹீட்னஸ் அப்படியே இருக்கும். வந்து குழம்பு கெட்டு போகாதுங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுல வச்சுட்டீங்கன்னாவே அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்து அப்படியே நின்று அதை டேஸ்ட் அப்படியே வச்சு சாப்பிடும் போது அவ்வளவு நல்லா இருக்கும். இது வந்து நான் ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. இதுல எனக்கு இன்னும் பெருசா வேணும், ஃபேமிலி இன்னும் நிறைய இருக்காங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு. இதெல்லாம் தாராளமா 5-10 பேத்துக்காவது வச்சுக்கலாங்கண்ணா. நல்லா இதை நாட்டுக்கோழி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும், உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இல்ல மேக்சிமம் மீன் குழம்பு வைப்பாங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு இந்த அப்படியே கொதிச்சு அந்த எண்ணெய் வெளியே வரும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீட்லயே கொதிக்கும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும்போது அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்குங்கண்ணா. இது வந்து பெருசா பெரிய ஃபேமிலியா இருக்கிறதுக்காக அந்த ஐட்டம். இது வந்து சீசனிங் பண்ணது பழகன கல்லுங்கண்ணா. இது வந்து பழகன சட்டி. இது வந்து இதுலயே வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா குழம்பு வச்சுக்கிற மாதிரிங்கண்ணா. இதுல இருந்து சாம்பாரு, பருப்பு போட்டு கடைவாங்க, இந்த மாதிரி பொரியல் பண்ணிக்கிறதுக்கு, அது மாதிரி மட்டன் சிக்கன் செய்யறதுக்கு. இது குழம்பு வச்சுக்கிறதுக்காக. இது அதே டைப் தாங்கண்ணா. நீங்க குழம்பு வச்சு இதுலயே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்கும். இது குழம்பு வைக்கிற டைப், இல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இது வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் பழகுனது. இதுலயே பழகாததும் ஒயிட் கிரே கலர் இருக்கு, அதுவும் இருக்கு. இதுலயே 2-3 சைஸ் இருக்குங்கன்னா சட்டிலையும் அது வந்து காட்டுறது சின்னது. அதுல சின்ன ஃபேமிலியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இது ஃபேமிலி பெருசா இருக்குவீங்க, எனக்கு இன்னும் பெருசா வேணும்னு கேட்டாலும் நம்ம கிட்ட பெருசாலும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 300 தாங்கண்ணா வரும். மண் சட்டிலே பாருங்க, இது வந்து கிரே கலர் சின்னது. இதுலயும் பாத்தீங்கன்னா பெருசாவும் இருக்குதுங்க நம்ம கிட்ட. இதுவும் பாத்தீங்கன்னா பெருசாவும் இருக்கும். அதே மாதிரி குழம்பு வச்சுக்கிறதுக்காக, பொங்கல் வச்சுக்கிறதுக்காக, அது மாதிரி. இதுல டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா கேஸ்ல வைக்கலாம். கேஸ்ல வச்சுட்டா ஒவ்வொருத்தங்க வெடிச்சிருமோ அது மாதிரிலாம் பயப்படுவாங்க. அதெல்லாம் எதுவுமே டைரக்டா கேஸ்லயே வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப் இருக்கு. இதுலயே பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட வடச்சட்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மீன் பொரிச்சுக்கிறதுக்கு, அப்புறமேட்டு அப்பளம் இந்த மாதிரி பொரிச்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா சின்னதுதான். இது மேக்சிமம் மீன் பொரிச்சிங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல வந்து எண்ணெய் அவ்வளவு தூரம் ஹீட் அவ்வளோ தாங்கும் இதுல. ஆனா இது வந்து 200 தான். இப்ப பாத்தீங்களான்னா மண் சட்டியில வந்து வடச்சட்டி டைப் பாத்தீங்க, பானை டைப் பாத்தீங்க. அதே மாதிரி எங்ககிட்ட ஹாட் பாக்ஸ் டைப் இருக்குங்கண்ணா, அதையும் காட்டுற பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ். இது மட்டும் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ். நீங்க குழம்பு வச்சு அப்படியே இதுல டைரக்டா சர்வ் பண்ணி நீங்க மூடி வச்சுட்டீங்கன்னா ஹீட் 1/2 hour 1 hour அப்படியே இருக்குங்கண்ணா. இது வந்து ஹாட் பாக்ஸ் டைப். நீங்க ஹாட் பாக்ஸ் டைப்பா இது நல்லா இருக்குங்கண்ணா. இத வந்து நீங்க அப்படியே சர்வ் பண்ணி குழம்புலாம் இதுல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பாருங்க மூடியே வெயிட்டா இருக்கும், இந்த கேப்ல கூட வெளியே வராது. நல்லா மண்ணிலே செஞ்சதுதாங்கண்ணா. இது சீசனிங் பண்ணது, இது சீசனிங் பண்ணியே வருங்கண்ணா. இது பழகுனது.
இது அப்படியே டைரக்டா சர்வ் பண்ணி நீங்க டைனிங் டேபிள்ல வச்சு குழம்பு சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது ஹீட் அப்படியே இருக்குங்கண்ணா. இதெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஹீட் அப்படியே இருக்கும். இல்ல எனக்கு வந்து நான் டைரக்டா இதை அடுப்புல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், மூடியோட இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா இதை அடுப்புலயே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இட்லி எல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா ஹீட் அப்படியே தாங்குங்கண்ணா. நல்லா அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே இருக்கும் ஹீட்டு. இதுலயே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வடச்சட்டி, நீங்க அந்த மாடல் பாத்தீங்க, எங்கிட்ட பாத்தீங்கன்னா கைப்பிடி வச்ச மாடல் இருக்குங்கண்ணா வடச்சட்டி. ஆமா, இது வந்து நம்ம மண்ணே தாங்கண்ணா, சீசனிங் பண்ணதுதான் மண்ணே, சீசனிங் பண்ணது. இது வந்து இப்ப சில்வர் பாத்திரத்துல கேஸ்ட் இந்த நான்ஸ்டிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஹீட் இதுல வந்து நல்லா தாங்குங்கண்ணா. ஹீட் படாம இருக்கிறதுக்கு மண்ணுலயும் கேக்குறாங்க. மண் சட்டியில இது பழகுனது. இதுலயே நீங்க டைரக்டா கேஸ்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட், நல்லா வெயிட் நல்லா தாங்கும். இது நல்லா ஹீட்டா இருக்கும். இதுலயே நீங்க மீன் குழம்பு, வத்த குழம்பு, இல்ல நான் பொரிக்கிறதுக்கு ஐட்டம், மட்டன் சிக்கன் இல்லாம நான் வேற ஏதாச்சும் பண்றதா கூட பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் நல்லா தாங்குங்கண்ணா. இது அதே மாதிரி புது வெரைட்டி நம்ம கிட்ட இந்த கைப்பிடி வச்ச மாதிரி இருக்குங்கண்ணா. இதுல ஆனா இதுல வந்து 300 வருங்கண்ணா. ஆமாங்க. ஹாட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் 300 தான் வரும் நம்ம கிட்ட. இதுலயே வந்து வெரைட்டி இன்னும் இது வந்து 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு இருக்குங்கண்ணா. இதுலயே 4 சைஸ் இருக்கு. 4 சைஸ் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. இதே வடச்சட்டியிலன்னா இது சின்ன சைஸ் தான். இதுலயே 4 சைஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதுல 4 சைஸ் நம்ம கிட்ட இருக்குங்கன்னா நீங்க எந்த சைஸ் கேட்டீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து கல் சட்டி, மண் சட்டி பார்த்தாச்சுன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா கேஸ்டைன் பார்க்கலாம். கேஸ்டைன்ல பாத்தீங்கன்னா இது வந்து பீப் கடாயின்னு சொல்லுவாங்கன்னா 7 இன்ச்சு. இதுல வந்து 7 இன்ச்ல இருந்து ஸ்டார்டிங் வந்து 10 இன்ச் 12 இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு பீஃப் கடாய். இது வந்து கேஸ்டைன் சீசனிங் பண்ணதுன்னா இதோட பெனிஃபிட் என்ன, சீசனிங் பண்ணது, ஃப்ரீ சீசனிங் பண்ணது. இது சீசனிங் பண்ணாதது இருக்கும். இதுவும் அதே மாதிரிதான், கல் சட்டி மாதிரியே தான். நீங்க இதுல வந்து குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, கறி குழம்பு, மட்டன் சிக்கன், இதுல எதுனாலும் நீங்க குழம்பு வச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 12 இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. இது வந்து குசி கடாயின்னு சொல்லுவாங்க. இது கேஸ்டைன் தான். இதுவும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக, குழம்பு வச்சுக்கிறதுக்காக, மட்டன் சிக்கன் பண்ணிக்கிறதுக்காக இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா பெனிஃபிட்டுங்கண்ணா. இதுலதான் அப்ப எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே மறந்துட்டாங்க. இப்பதான் இந்த காலத்துக்கு மாறிட்டு இருக்காங்க, தெரியல. அதுக்காக தான் இதை நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுலயும் 4 சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து 7 இன்ச்சு, 7, 8, 9, 10, 12 இன்ச்சு அந்த மாதிரி சைஸ்ல இது இருக்குங்கண்ணா. ஃப்ரை பேன், இது பாத்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக. இது கேஸ்டைன் தான், சீசனிங் பண்ணதான். இதுலயே வந்து 4 வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து ரவுண்ட் டைப் இருக்கு, ஸ்கொயர் டைப் இருக்கு. இது வந்து ஃபேமிலி நிறைய இருக்காங்க, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெருசா கேட்பாங்க. இது ரவுண்ட்லயே சின்னது வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு வருங்கண்ணா. 10 இன்ச்சு வரும். இது வந்து 800 ரூபாய் வருங்கண்ணா. ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா இது ஸ்கொயர் டைப்புங்கண்ணா. சிலிக்கான் கைப்பிடி போட்டது இருக்கும். ஹீட் ஏறாது. நீங்க கேஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் இந்த வந்து இதுல வந்து ஹீட் ஏறாது. இது ஃபேமிலி நிறைய இருக்காங்க அப்படிங்கறத இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு சிங்கிளா வேணும், சின்னதா வேணாலும் கேட்டீங்கன்னாலும் நம்ம கிட்ட சின்னதாவும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 7 இன்ச். இதுல இந்த பெருசுல பாத்துட்டீங்கன்னா 2 மீன் போட்டு இது பண்ணிக்கலாம், நான் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் போட்டுக்கலாம். அப்படி மீன் ஃப்ரை பண்ணினாலும் பன்னீர் இந்த மாதிரி டிக்கா பண்ணிக்கிறதுக்காக இது ஆகும். இது நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து 600 ரூபாய் வருங்கண்ணா. இந்த சின்னது 600 ரூபாய் வரும். பெருசு வந்து 800 ரூபாய் தாங்கண்ணா வரும். இதுலயே வந்து எனக்கு சிலிக்கான் வேண்டாம் அப்படி ரவுண்ட் டைப்ல வந்து நம்ம கிட்ட மரப்பிடி போட்டது இருக்குங்க. இதே பாருங்க, ரவுண்ட் டைப் 2 பக்கம் ஹேண்டில் காட்டணும். இது வந்து மரப்பிடி கட்டம். இதுவும் மரப்பொடி போட்டதுக்கு இது நல்லா இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ சீசனிங்கோட தான் இருக்கும். இதுல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு உங்களுக்கு அவ்வளவு நல்லது. இதுல எங்களுக்கு இந்த டைப் இருக்கு. இது வந்து 800, அதுவும் 800 ரூபாய் தாங்கண்ணா வரும். அதுலயே பாத்துட்டீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்கு காட்டுறேன். நம்ம கிட்ட 2 பக்கம் ஹேண்டில் இருக்கு. இது சின்ன ஃபேமிலி சின்னதா இருக்காங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 650 ரூபாய் வருங்க. இது வந்து இதுலயும் இங்க குழம்பு வச்சுக்கிறதுக்கு தான். மேக்சிமம் மட்டன் சிக்கன் வணக்கிறதுக்கு இது எடுத்துக்கிறாங்கன்னா இது தவா ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக. இந்த பன்னீர் அந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக இது நல்லா இருக்கும். இது வந்து பெரிய சைஸ் 12 இன்ச்சுங்கண்ணா. இதுலயே நம்ம கிட்ட 4 சைஸ் இருக்கு. இதெல்லாம் வந்துங்கன்னா இது குழம்பு ஏதாவது வச்சுக்கிற மாதிரி இருந்தா இப்படி எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கீழே வந்து சிந்தாம இருக்கிறதுக்காக இது நல்லா இருக்கும். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இதுலயும் வந்து சின்னது பெருசு, இது வந்து பெரிய ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு பெருசா வேணும்னு இருக்கு. இதுல சின்னது வேணாலும் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, இது 12 இன்ச்சுங்கண்ணா. பெருசு 10 இன்ச்சு வரும், 8 இன்ச்சு வரும். இதுல 2-3 சைஸ் இருக்குங்கண்ணா. நம்ம இது வந்து 1000 ரூபாய் வருங்கண்ணா. இது வந்து ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 500 ரூபாயில இருந்து இருக்குங்கண்ணா. ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 500 ரூபாயில இருந்து. அதுலயே அடச்சட்டின்னு சொல்லுவாங்க. மீன் வந்து
ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக முன்ன காட்டணும் இல்லைங்கண்ணா. இந்த கைப்பிடி இது வந்து கிரில் ஃபேன். இது எண்ணெய் வந்து கீழே நின்னுக்குங்கண்ணா. எண்ணெய் ஊத்துன்னு எண்ணெய் இல்லாம எண்ணெய் வந்து கீழே நின்னுக்கும். இதுல எண்ணெய் போட்டு நீங்க அப்படியே இது பொரிச்சுக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லை எனக்கு எண்ணெய் வேண்டாம்னு சொன்னாலும் அப்படியே லைட்டா எண்ணெய் விட்டு அப்படியே போட்டு இது ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே வந்து இதுலயும் பாருங்க கைப்பிடி ஹேண்டில் வச்சுதான் வரும். ஹேண்டில் வச்சுதான் வரும். இதுல அடை போட்டுக்குவாங்க. அது மாதிரி போட்டு பண்ணிக்கிறதுக்கு நான் மீனும் ஃப்ரை பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ஃப்ரை பண்ணிக்கலாம். அடை மேக்சிமம் போடுவாங்க கேஸ்டிங்ல நல்லா இருக்கும். ஆனா இது வந்து 500 ரூபாய் தாங்கண்ணா வரும் நமக்கு. இது 500 ரூபாய் தான். இதுவும் 500 ரூபாய் தான் வரும். இதுவும் 500 ரூபாய் தாங்கண்ணா வரும். இதுலயே வந்துங்கன்னா இந்த அடை சட்டின்னு சொல்றீங்களா, இதுலயே வந்து 4 சைஸ் இருக்கு. இது வந்து 8 இன்ச்சு தான். 10, 11, 12 இன்ச்சு 4 சைஸ் நம்ம கிட்ட இதுல அவைலபிளா இருக்குங்கன்னா மினி ஊத்தாப்பம். இதுவும் ஃப்ரீ சீசனிங் தான். குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி ஊத்தாப்பம், ஆம்லேட், இது மாதிரி முட்டை இது மாதிரி உடச்சு ஊத்திக்கலாம். இதுவும் வந்து சிலிக்கான் போட்டதுதான். இதுவும் சிலிக்கான் போட்டதுதான். சீசனிங் பண்ணதே தான். இதுவும் பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து தாளிப்பு கரண்டின்னு சொல்லுவாங்க. கேஸ்டன்ல தாளிப்பு. இதுலயும் ஒரு முட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பேருக்கு ஆம்லேட் போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தாளிப்பு கரண்டின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கும். இது வந்து 450 வருங்கண்ணா. இது வந்து 450 வரும். இது வந்து 550 வரும். இது 550. இதுலயும் பாத்தீங்கன்னா சிலிக்கான் போட்டது நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து ஹீட் ஏறாத இருக்கும். இது சிலிக்கான் போட்டது நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இரும்பு ஐட்டம். இரும்பு ஐட்டத்திலேயே வந்துங்கன்னா நம்ம கிட்ட பிளாட் இருக்கு, குழி இருக்கு, வெயிட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா குழி டைப் 12 இன்ச்சுங்கண்ணா. இது வந்து வெயிட் லெஸ். இதுலயே பாத்தீங்கன்னா 2 பக்கம் ஹேண்டில் வச்சது இருக்கு. இது வந்து வெயிட் நல்லா வெயிட்டா இருந்தாதான் தோசை உங்களுக்கு நல்லா தீயாம நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வெயிட் லெஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தோசை வந்து தீயும், பழக தெரியாது, இல்ல பழகவே தேவையில்லை. இது அவ்வளவு டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா. இரும்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 2 பக்கம். அதுலயே பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்கொயர் டைப்ல இருக்குங்கண்ணா. ஒவ்வொருத்தருக்கு ஸ்கொயர் டைப் சப்பாத்தி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க, மீன் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்மகிட்ட ஸ்கொயர் டைப் இருக்கு. கல்மீன் போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச்சுங்களா. இதுல நம்மளுக்கு சின்னது வேணும், எனக்கு 2 பேர் தான் இருக்குங்கக்கா அப்படின்னாலும் சின்னது போயிருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு தான். 10க்கு 10 இன்ச்சு தான். வெயிட்டா இருக்கும். ரவா தோசை, கல்மீன் எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்குங்கண்ணா. இதெல்லாம் நீங்க சீசனிங்கே பண்ண தேவையில்லை. சீசனிங் பண்ணியே தான் இருக்கும். எங்கிட்ட சீசனிங் பண்ணியே தான் நாங்க தருவோம். இதுல பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு. இது நல்லா வெயிட்டா இருக்குங்கண்ணா. நல்லா ஹெவியா இருக்கும். கல்லு ஹெவியா இருக்கும். நல்லா ஹீட் வந்து நல்லா ஈவனா எல்லாமே பரவும். இது இந்த இடத்துல மட்டும் தான் ஈவனா பரவும் அப்படின்னா இல்ல, ஈவனா எல்லாமே பரவும். இதுவும் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி அவ்வளவு நல்லா வருங்கண்ணா. இதுலயே பாத்தீங்கன்னா ஹுட்டன் ஹேண்டில் வச்சது இருக்கு நம்ம கிட்ட. ஹுட்டன் ஹேண்டில் வந்து அதுல ஒருத்தர் ஹீட் ஆகும் அப்படின்னு. இது வந்து ஹீட்டே ஆகாதுங்க. நல்லா ஹெவியா நல்லா இருக்கும். இதே அதே மாதிரிதான் ஈவனா எல்லாமே பரவும்னா நல்லா ஹெவியா இருக்கும். தூக்கத்துக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கல்லு இதுவும் ஸ்கொயர் தான். 3 கிலோ வரும். இதுவும் ரவுண்ட் டைப்லயே பாத்தீங்கன்னா குட்டியா இருக்குங்கண்ணா. ஆம்லேட்டு, சப்பாத்தி, முட்டைக்கு சப்பாத்திக்கு தான் மட்டும் தனியா வச்சுக்கோனா அந்த மாதிரி ஐட்டம். இது நல்லா ஹெவியா இருக்குங்கண்ணா. நல்லா குழியா இருக்கும் கல்லு தனியா வச்சுக்கிறதுக்காக. இது ஆனா இதுல கேஜி கணக்கு தாங்கண்ணா. இரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஜி கணக்கு தான். நம்ம கிலோ வந்து பாத்தீங்கன்னா 170 ரூபாய் தான் வரும். 1 கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா. நீங்க அப்புறம் இதுலயே பாத்துட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 8 இன்ச்சுங்கண்ணா. இதுலயே பாத்துட்டீங்கன்னா இது வந்து 10 இன்ச்சு. தோசைக்கு சப்பாத்திக்கு 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னா இது போட்டுக்கலாம். இது வந்து 10 இன்ச்சு. அதுல இது காட்டினே ஹெவி 12 இன்ச்சுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 3 கிலோ இருக்கும். கல்லு அவ்வளவு நல்லா இருக்குங்கண்ணா. வெயிட்டா இருக்கும். உங்களுக்கு கல்லு பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஏன் வெயிட்டா இருக்குன்னு சொல்றேன்னா வெயிட்டா இருக்கிறதுக்கு தோசை நல்லா தீயாம நல்லா மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும்னா இது மாதிரி வெயிட்டா கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும் கல்லு. இதுலயே பாத்துட்டீங்கன்னா இரும்புலயே பாத்தீங்கன்னா சிலிக்கான் கைப்பிடி போட்டதுங்கண்ணா. சிலிக்கான் கைப்பிடி போட்டது 10 இன்ச்சு இது வரும். இது பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும். ஹெவியா இருந்தாதான் உங்களுக்கு லைஃப் வருங்கண்ணா. ஏன் ஹெவியா இருக்குன்னு சொன்னா ஹெவியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் வரும். நீங்க டைரக்டா போய் தோசையோ சப்பாத்தியோ போட்டுக்கிறதுக்கு பழக்கணுமே தேவையே இல்லை. அதுக்காக தான் வெயிட்டா எடுக்க சொல்றது. கல்லு வெயிட்டா இருந்தா மட்டும்தான் தோசை தீயாம நல்லா வரும். இது வந்து சிலிக்கான் போட்டது. இதுலயே பாத்துட்டீங்கன்னா உட்டன் இருக்கு நம்ம கிட்ட. இதுவும் 10 இன்ச்சு தான். இதுவும் 10 இன்ச்சு தான். உட்டன் தான். நல்லா ஹெவியா இருக்கும். இதுல வந்து இது வந்து 10 இன்ச்சுங்கண்ணா. 11 இருக்குது. 12 இன்ச்சு இருக்குது நம்ம கிட்ட. இது உட்டன் ஹேண்டில் போட்டதுதான். இது நல்லா ஹெவியா நல்லா இருக்குங்கண்ணா. இதெல்லாம் நீங்க பழகணுமே தேவையே இல்லை. பழகினதே தான் நம்ம கிட்ட எல்லாமே. பாத்தீங்கன்னா கிரில் ஃபேன் 8 இன்ச்சு இரும்புலே இருக்கு. இதுலயே நீங்க குழம்பு வச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலயே வந்து நான் வந்து பொரியல் பண்ணிக்கிறேன், குழம்பு வச்சுக்கிறேன், பன்னீர் குழம்பு இது மாதிரி பட்டர்ல இதெல்லாம் வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கும். இதுல எனக்கு பெருசா வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கிட்ட பெரிய சைஸ் இருக்கு. குழியா இருக்குங்கண்ணா. நல்லா குழியா இருந்தாதான் உங்களுக்கு குழம்பு வந்து கொதிக்கும் போது மேல வரத்துக்கு நல்லா இருக்கும். இதுலயே வந்து நம்ம ரைஸ் போடுற மாதிரி இருக்கு.
ரைஸ் சட்டின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இரும்புலே ரைஸ் சட்டி, எக் ரைஸ் போட்டுக்கிறதுக்கு, சிக்கன் ரைஸ் இது மாதிரி ரைஸ் போட்டுக்கிற ரைஸ் வெரைட்டிக்காக இரும்புலே நல்லா ஹெவியா இருக்குங்கண்ணா. இப்ப வீட்லயே நம்ம 2 பேர் 3 பேர் இருக்கோம், வீட்லயே செஞ்சது இரும்புல செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்குங்கண்ணா. இதுலயே உங்களுக்கு என்ன குட்டியா வேணும்னாலும் நம்ம குட்டியாவும் தரோம், குட்டியாவும் இருக்கு நம்ம கிட்ட, சின்னது வருங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா பெருசு, இது பாத்தீங்கன்னா குட்டியா வரும். இல்ல இதெல்லாம் பீஸ் கணக்கு வருங்கண்ணா. இது சின்னது பாத்தீங்கன்னா வெறும் 250 தாங்கண்ணா வரும். இது பாத்தீங்கன்னா 350 தான் வரும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு முட்டை பொரிச்சு கொடுத்தீங்கன்னா இரும்புல அயன் சத்து அவ்வளவு நல்லது குழந்தைங்களுக்கு. இதுல பெனிஃபிட்டா ஏன் சொல்றேன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவ்வளவு நல்லது. இதுலயே பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட தாளிப்பு கரண்டி இருக்குங்கண்ணா. இரும்புலே பாத்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா தாளிப்பு கரண்டின்னு சொல்லுவாங்க. இதுலயே நீங்க முட்டை இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து பெரிய சைஸ்னா இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. இது வந்து ஹுட்டன் ஹேண்டில், இது பாத்தீங்கன்னா சில்வர் ஹேண்டில், இதே அதே சைஸா சில்வர் ஹேண்டில். இதுலயே பாத்துட்டீங்கன்னா சின்ன சைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் சின்ன சைஸும் நம்ம கிட்ட இருக்கு. உட்டன் ஹேண்டில் இருக்கு. அதுலயே பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ஹேண்டிலும் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே தாளிப்பு கரண்டிங்கண்ணா. இது வந்து 120 தான் வருங்கண்ணா. இதுவும் 120 தான் வருங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 150 தான் வரும். 150 தான் வரும். 150 தாங்கண்ணா வரும். இதுலயே நம்மளுக்கு வெரைட்டி வேணாலும் சில்வர்லயும் பிளாஸ்டிக்ல இருந்து கைப்பிடி போட்டது இருக்கு, சில்வர்லயும் போட்டது இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. தாளிப்பு கரண்டிலே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 வெரைட்டி இருக்கும். இது எதுக்கு ஈவனா ஹீட் வந்து ஏறதுக்காக பிளாட்டா இருக்குங்கண்ணா. அதுல ஈவனா போறதுக்காக பெரிய சைஸ். இதுன்னு உட்டன் ஹேண்டில் தான். அது பாத்தீங்கன்னா மாட்டிக்கிற டைப் மாதிரி வரும். இது உட்டன் ஹேண்டில் தான். இது 150 தாங்கண்ணா வரும். வணக்கங்க, என்னுடைய பேர் விஜயா. நேத்து பார்த்தோம் தோசைகள் லைட்டு பார்த்தோம். அது வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா தோசைகள் வெரைட்டி வந்திருக்கு. நேத்து தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு காட்டுறேன் நானு. இதே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைப் தோசைகளுங்க. வெயிட்டா இருக்கும், நல்லா திக்னஸா வெயிட்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா தோசை நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்டா வரும். அதுக்காக வந்து நல்லா வெயிட்டா போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த மாதிரி திக்னஸ் இருந்தா மட்டும்தான் தோசை நல்லா தீயாம நல்லா மொறுன்னு வருங்க, நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பேப்பர் ரோஸ்ட், ரவா தோசை இது மாதிரி போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி வெயிட்டா கொடுக்குறோம். இதே பாத்துட்டீங்களா உங்களுக்கு வந்து ஸ்கொயர். இதுக்கு பாத்தீங்கன்னா 12க்கு 12 இது புது மாடல். நீங்க நேத்து பாத்திருப்பீங்க, வேற மாடல் பாத்திருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா ஓவல் டைப் மாடல். இது இந்த மாதிரி கைப்பிடி ஹேண்டில் வச்சது நல்லா, இது வெயிட்டா நல்லா இருக்கும். அதுலயே பாருங்க ரவுண்ட் டைப். நேத்து ரவுண்ட் டைப் வேற கைப்பிடி பாத்திருப்பீங்க. இதே மாதிரி இந்த டைப் கை இதுவும் நல்லா வெயிட்டா இருக்கும். கேஸ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இதே மாதிரி இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். அதுல இது பாருங்க, இது வந்து பிளாட் மாடல். இதே டைப்ல புளி கேட்டாலும் நாங்க பண்ணி தருவோம். இது பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்குங்கண்ணா. வெயிட்டா நல்லா தோசை நல்லா தீயாம நல்லா வரும். ஆனா இது பாத்தீங்கன்னா கிலோ 170 ரூபா. எல்லாமே இரும்பு தாங்கண்ணா, கேஸ்ட் அயர்ன் கிடையாது. எல்லாமே இரும்புலே டிஃப்ரெண்ட் கைப்பிடி வச்சு கேக்குறாங்க. இந்த மாதிரி கைப்பிடி வேணும்னு கேக்குறாங்க நம்ம கிட்ட. அதனால நம்மளுக்கு டிஃப்ரெண்டா தருவோம். கைப்பிடி மாடலா வரும். இது பாத்தீங்கன்னா பூக்காது கைப்பிடின்னு சொல்லுவாங்க. இது வெயிட்லெஸ். இதே பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து 2 பக்கம் கைப்பிடி. இதுவும் பூக்காதுதான், 2 பக்கம் கைப்பிடி. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழியா இருக்கும். இது குழி டைப். ஆமா. இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா இது வந்து தோசை, ரவா தோசை இது மாதிரி எல்லாம் போட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இது பாத்தீங்கன்னா கல்மீன் கூட இதுல போட்டுக்கலாம். வீட்லயே கல்மீன் போட்டுக்கலாம். எண்ணெய் இதுல நல்லா நிக்கும். அதனாலதான் கொஞ்சம் குழியா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு பொரிக்கிறதுக்காக இது வந்து குழியா கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி டைப் கொடுப்பாங்கண்ணா. இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா அது பிளாட் டைப். பிளாட்டா இருந்தா தோசை நல்லா சீக்கிரம் நல்லா எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும், ரவா தோசை வரும் இதுல. அதனாலதான் இவ்வளவு பிளாட்டா வெயிட்டா கொடுக்கறது. சீக்கிரம் ஹீட் ஆயிருங்கண்ணா. அந்த மாதிரி மெட்டல் தான் நாங்க சீசன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துறோம். ஒவ்வொருத்தருக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு இது பழக்க தெரியாது. இது நாங்க போய் எப்படி பழக்கிறது என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுன்னா இது சீசன் பண்ணியே இருக்குது. இதெல்லாம் பார்க்க நியூ மாடலா இருக்கு. ஆனா நியூ மாடல் நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த மாடல் இருக்கும். இது வந்து இப்ப நாங்க வெரைட்டி இப்ப வாங்கியிருக்கோம். டிஃப்ரெண்டா கேக்குறாங்கனால வெரைட்டி வாங்கிருக்கோம். அந்த காலத்து மாடல்லாம் இந்த மாதிரிதான் ரவுண்ட் டைப் இதே மாதிரி கைப்பிடி வச்சுதான் இருக்கும். நம்ம கிட்ட அது மாதிரி எல்லாம் இல்லைங்கண்ணா. புது வெரைட்டியா இருக்கும் நம்ம கிட்ட. புது வெரைட்டி புது கைப்பிடி வச்சு வெயிட் கம்மி. உங்களுக்கு இதுல என்ன எவ்வளவு சைஸ் வேணாலும் நாங்க செஞ்சு கொடுப்போம். நீங்க ஒரு மாடல் கொடுத்து எனக்கு வெயிட் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நாங்க அந்த வெயிட்ல செஞ்சு தருவோம்னா. கஸ்டமர் அவங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அத அவங்க எவ்வளவு வெயிட்ல கேட்டாங்கனாலும் அதே மாதிரி நீங்க என்ன இந்த மாதிரி மாடல் ஒண்ணு எடுத்து எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க செஞ்சு தருவோம். உங்களுக்கு வெயிட் கம்மியில கேட்டீங்கன்னாலும் செஞ்சு தருவோம். வெயிட் அதிகத்துல கேட்டீங்கன்னாலும் செஞ்சு தருவோம். ஸ்கொயர் டைப், ரவுண்ட் டைப் எந்த டைப்னாலும் நாங்க செஞ்சு தருவோம்னா. உங்களுக்கு வெயிட் வேணும், வெயிட் கம்மியில வேணாலும் நாங்க செஞ்சு தருவோம். ரேட்ல வந்து வெயிட் எல்லாமே வெயிட் தான். இரும்பு பொருள் மட்டும் தோசைகள்ல வடச்சட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் தான். கிலோ 170 ரூபாங்கண்ணா. அவ்வளவுதான். நீங்க எத்தனை கிலோ எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு வெயிட் வரும். மாக்கள் நேத்து பார்த்தோம். அதுலயே பாத்தீங்கன்னா விளக்கைட்ட இருக்குங்கண்ணா. நம்ம கிட்ட வந்து விளக்கைட்ட இருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா
பூஜை ரூம்ல வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனுக்காக வந்து மாக்கல்லே விளக்கு இது வச்சீங்கன்னா நல்லது, வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுங்கன்னா இப்படி கூடாது, இதுல மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் சிகப்பு திரி போட்டு வீட்டுல வந்து விளக்கேத்துவாங்கன்னா டெய்லியும் 2 நேரமும் இதுல விளக்கேத்துவாங்க. மஞ்சள் தடவி மஞ்சள் பூசி வெள்ளிக்கிழமை இது மாதிரி விடிகால இந்த நேரத்துல வந்து விளக்கேத்துவாங்க. இது பாத்தீங்கன்னா கையிலே செய்யறதுங்கண்ணா, இது வந்து கையிலே செய்யறது. இது பாத்தீங்கன்னா இது அடுத்த மாடல், இது அடுத்த மாடல், இன்னொரு மாடல். இது பாத்தீங்கன்னா மிஷின்ல கடையிறது, இது வந்து கடைசல், இது வந்து கை வேலை. ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு டைப் இருக்கும் நம்ம கிட்ட. இந்த மாக்கல்லே பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இது வந்து ஆட்டாங்கல், இது பாத்தீங்கன்னா ஆட்டாங்கல் சொல்லுவாங்க, ஆட்டாங்கல் உரல். இது வந்து ஆரியக்கல்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா பாருங்கன்னா இதுவும் ஆட்டாங்கல் தான். இதுல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆனா இதெல்லாம் வந்துங்கன்னா புதுசா இப்ப வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா வீடு கட்டுறீங்க, சப்போஸ் வந்து ஆட்டாங்கல் அம்மிக்கல் வீட்டுல இருக்கணும். அப்படி வீட்டுல வாங்க முடியாது அப்படின்னா சாங்கியத்துக்காக இதை வாங்கி வச்சு பூஜை பண்ணி பூஜை ரூம்ல எடுத்து வச்சிடலாங்க. பூஜை ரூம்ல எடுத்து வச்சு வாரம் இதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா புதுசா வீடு கட்ட முடியல, கட்டிட்டு இருக்கிறோம், வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் வாங்கி வீட்டுல பூஜை பண்ணா புது வீடு வாங்கலாம். இந்த மாதிரி ஐதீகம் இருக்குங்கண்ணா. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இதே பாத்தீங்கன்னா இப்ப புது மாடல்ல வந்திருக்கு. இப்ப நான் காட்டுறது வந்து கருங்கல்ல காட்டுனேன்னா, இதே வந்து இது வந்து களிமண், மண்ணிலே மாடல், மண்ணு டிசைன்ல. இதே பாத்தீங்கன்னா இது பாருங்க, இதோட இது என்னன்னு தெரியும், இது குந்தானின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது எல்லாமே பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்றதுக்கு தாங்கண்ணா. புதுசா வீடு கட்டுறாங்களே, கிரகப்பிரவேசம் பண்ணும் போது இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதுலயே பாருங்க களிமண்லயே பாருங்க ஆரியக்கல் இருக்கு, ஆரியக்கல். இது எல்லாமே களிமண்ணு தாங்கண்ணா, ஆரியக்கல். இதெல்லாம் வச்சு ஆரியக்கல்லு, அம்மிக்கல்லு, உரலு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதுலயே பாருங்க களிமண்லயே பாருங்க மரம் இருக்கு. இதெல்லாம் பூஜை ரூம்ல இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது முதல்ல புது வீடு கட்டி பண்ணும்போது இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுவாங்க, சாங்கியத்துக்காக பூஜை பண்ணுவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா அடுக்கு பானை இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. அடுக்கு பானை இது வந்து களிமண்ணு தான். இதுவும் புது வீடு கட்டுறவங்க வாங்குறதாங்கண்ணா. இது பேர் வந்து அடுக்கு பானைன்னு சொல்லுவாங்க. இந்த கொலு பொம்மை எல்லாம் கூட கொலு பொம்மையிலே வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னா. அப்புறமேட்டு வந்து இது வந்து குபேர பானைன்னு சொல்லுவாங்க. இதுங்களா? ஆமா, இது பேர் வந்து குபேர பானை. அப்புறம் எல்லாம் அடுக்கு பானைன்னு சொல்லுவாங்க. இது 2 பேர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரிசி, சர்க்கரை, உப்பு இந்த மாதிரி கொட்டிங்கன்னா வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு பானையிலயும் ஒவ்வொரு ஐட்டம். கீழே பாத்தீங்கன்னா உப்பு கொட்டி வச்சிருப்பாங்கன்னா உப்பு, அதுக்கப்புறம் அரிசி, சர்க்கரை இத கொட்டிங்கன்னா வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது பேரு அடுக்கு பானை, இல்ல குபேர பானைன்னு சொல்லுவாங்க. இதுல கொட்டி வச்சு குறையாம செல்வம் இருக்கும். அதுக்காகத்தான் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா. இதுல வச்சு 1 ரூபா காயின் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதுல வந்து மேல வந்து அரிசி கொட்டி வச்சு 1 ரூபா காயின் வச்சீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. அது வந்து எப்படி எதுக்காகனா, இது எப்படி அரிசி குறையாம நம்ம பூஜை ரூம்ல இருக்கு, அதே மாதிரி நம்ம வீட்டுல செல்வம் இருக்குங்கிறதுக்காக அரிசி கொட்டி 1 ரூபா காயின் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதாவது பூஜை ரூம்ல மாதிரி வச்சு 1 ரூபா காயின்ஸ் வச்சு டெய்லி பூஜை பண்ணலாம். அப்படி இல்ல முடியாதுன்னு சப்போஸ் வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாள், வளர்பற நாள் இந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாங்கண்ணா. இல்ல மேக்சிமம் பூஜை ரூம்ல புதுசா வீடு கட்டி போறாங்க, இல்ல புதுசா என்னால வீடு வாங்க முடியலன்னு சொல்றீங்க, எல்லாமே இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கி வச்சு பூஜை பண்றதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா. அதுக்காக தான் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இன்னும் யாருக்கும் எதுவும் தெரியாது. அதுக்காக நம்ம வாங்கி வச்சு இதெல்லாம் வந்து சொல்ற மக்களுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா பாரம்பரிய பொருள் தான் பார்க்க போறோம். தாத்தா பாட்டி, எங்க மாமனார் மாமி அவங்களா யூஸ் பண்ணது. இப்ப இந்த ஜென்ரேஷன் எல்லாமே இது என்னன்னே தெரியாது. இதோட பேர் கூட என்னன்னு தெரியாது. பேரு வந்து குந்தானின்னு சொல்லுவாங்க. சின்ன சைஸ் நம்ம கிட்ட வெரைட்டி நிறைய இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது பாத்தீங்கன்னா நெல்லு குத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப முன்னெல்லாம் வந்து நெல் வந்து உரல் மேல வச்சு இதை வச்சு குத்திக்கிட்டு இருப்பாங்க. நெல் அரிசி குத்துவாங்க. இப்ப அதெல்லாம் எதுக்குமே இல்லை, சாங்கியத்துக்காக வாங்கிட்டு போறாங்க. எதுக்குன்னா இந்த குழந்தைங்க பிறந்தா வச்சு சாங்கியத்துக்கு, கல்யாணத்துக்கு, அதுக்காக வச்சு இந்த சாங்கியத்துக்காக யூஸ் பண்ணுவோம். இதுலயே பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வெரைட்டி இருக்கு. சின்ன சைஸ் இருக்கு. இந்த சின்ன சைஸ் வந்து பூஜை ரூம்ல வச்சுக்கிறதுக்காக. எதுக்கு இவ்வளவு குட்டியை கொடுத்துருக்குன்னா பூஜை ரூம்ல வச்சு இதுவும் பூஜை பண்றதுக்காக தான் இந்த குட்டியா இருக்குங்கன்னா. இதுல நம்மகிட்ட சைஸ் இருக்கு. இது என்ன மரத்துல செய்யறதுன்னு அது சொல்லிடுறேன். பாலை மரத்துல மட்டும்தான் இது போடணும். பாலுள்ள மரம், அதுக்கு பேர் தான் பாலமரம். பாலமரத்துல போட்டாதான் நல்லா இருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட சைஸ் இருக்கு. சின்னது, பெருசு எல்லா சைஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பெரிய சைஸ். இதெல்லாம் வந்து சாங்கியத்துக்காக யூஸ் பண்றது. குழந்தைங்க பிறந்தா சாங்கியத்துக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுதிங்கிறதுக்கு அதிகமா இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா சின்னது வந்து இது ரேட் வந்து 750 தான் வரும். இதே நம்ம கிட்ட நீங்க சைஸ் பெருசு வேணாலும் இருக்கு, சின்னது வேணாலும் இருக்கு. இதோட குட்டி கேட்டீங்கன்னா நாங்க செஞ்சு தருவோம். சைஸ் வேற ரேட் மாறும் நம்ம கிட்ட. இது வந்து 750. இதுல இருந்து நீங்க ரேட்டு
1000, 1500, 2000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது. இது சின்னது குட்டி, அதுக்கு பெரிய சைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உலக்க இருக்கு. உலக்கையும் அதே மாதிரிதான் சின்னது. இதுவும் பூஜை ரூம்ல வச்சுக்கிறதுக்கு தான். செங்காலி உலக்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரிஜினல் செங்காலி. நான் உங்களுக்கு செக் பண்ணியே தரேன். இதுவும் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்றதுக்கு தான். இதுல பாத்தீங்கன்னா பெருசு இருக்கு. இது வந்து செங்காலி கிடையாது, செங்காலின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆச்சா மரம். ஆச்சா மரம் 6 அடி வருங்கண்ணா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வெயிட், இது வந்து இரும்பு பூணு. பூன் வந்து இரும்பு பூன்ல இருக்குன்னா நம்ம கிட்ட. இதே நம்ம கிட்ட பித்தாலையில இருக்குது. இந்த பூன் பாத்தீங்கன்னா இரும்பு, நல்லா ஹெவியா இருக்கும். இதுலயே கேட்டீங்கன்னா பித்தாலையில நம்ம கிட்ட போட்டு தருவோம். இது வந்து 6 அடி. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, முன்னெல்லாம் நெல்லு குத்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் இது யாருமே வச்சு நெல் எல்லாம் குத்துறதே கிடையாது. நம்ம வீட்டுல உலக்க இருந்தே ஆகணும். பொண்ணுங்களா இருந்தா உலக்க இருந்தே ஆகணும். சாங்கியத்துக்காக உலக்க கண்டிப்பா நான் குந்தாணி உலக்க இருந்தே ஆகணும்னா அதுக்காக இந்த உலக்க இருக்கு. இதுல உங்களுக்கு ரேட் கம்மியில வேணா நம்ம கிட்ட ரேட் கம்மியில இருக்கு. நம்ம கிட்ட நீங்க ஆர்டர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த உயரத்துக்கு நாங்க செஞ்சு தருவோம். இது ஒரிஜினல் ஆச்சா மரம் தான். மரம் இது காஞ்ச மரம். ஒண்ணு பச்சையில போட்டு தருவாங்க, வளைஞ்சிரும். இது அது மாதிரி எது மேல நல்லா விளைஞ்ச மரங்கண்ணா. நல்லா விளைஞ்ச மரம் பாருங்க, கருகருக்கு. இது எந்த ஒரு இதுமே கிடையாது. இதுல காஞ்ச மரம் எல்லாம் வெயிட்டா இருக்கும். உங்களுக்கு வெயிட்டா இருக்கிறதுக்கு தான் லைஃப் வரும்னா. இதுல ரேட் எதுல எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது? ஆனா ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட 550 ரூபாயில இருந்து இருக்குங்கண்ணா. 550 ரூபாயில இருந்து 3000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. முன்ன காட்டுறது 6 அடி. இது பாத்தீங்கன்னா 5 அடி. எனக்கு 4 அடி வேணும்னாலும் போட்டு தருவோம். நீங்க என்ன சைஸ்ல கேக்குறீங்களோ நாங்க போட்டு தருவோம். உங்களுக்கு சைஸ் மாற மாற ரேட் மாறும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சந்தக மனை இருக்குங்கண்ணா. இந்த சந்தக மனை பத்தி ஒருத்துக்கு தெரியாது. இடியாப்பம் சொல்லுவாங்க. இப்ப சந்தகன் புளியர்னு சொன்னா யாருக்குமே தெரியாதுங்கண்ணா. இடியாப்பம் போடுறேன்னு சொன்னா மட்டும்தான் தெரியும். இது பாத்தீங்கன்னா மரத்துல இருக்குங்கண்ணா. இது பாருங்க, இது வந்து மரம், உள்ளுமே மரம். ஹோல்ஸ் நல்லா பெருசாவே இருக்கும். ஏன் அப்படி ஹோல்ஸ் பெருசா கொடுக்குறதுன்னா, இட்லியோ மாவோ போட்டு நீங்க அழுத்தும் போது கீழே வந்து நூல்ஸ் மாதிரி வரும். அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த மரத்துல கொடுக்குது. மரத்துல செஞ்சு ஏன் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா. உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால இது வந்து மரத்துல போட்டு கொடுப்போம். இது பாத்தீங்கன்னா இரும்பு கால். அதே நம்மளுக்கு வந்து மரக்காலுலயும் இருக்குது. இது பாத்தீங்கன்னா மரக்கால் போட்டு தருவோம். இதுலயே வந்து நம்ம கிட்ட ஸ்கொயர் டைப் இருக்கு. நீங்க கேட்டா சதுரமா எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா சதுரமா செஞ்சு தருவோம். அதுல எனக்கு சின்னதா வேணும்னு கேட்டீங்கன்னா சின்னதா செஞ்சு தருவோம். உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணாலும் நாங்க அந்த வெரைட்டில செஞ்சு தருவோம். யூஸ் பண்றது ஆனா இது எதுவுமே இல்ல. அரிசி மாவு தான். இட்லி வேக வச்சு இதுல போட்டு அழுத்துனீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா சந்தகம் வரும். அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பத்தி யாருக்கு தெரியும்? இப்ப சந்தகம்னா யாருக்குமே தெரியும். இடியாப்பம் போடுறதுன்னு சொன்னா மட்டும்தாங்க இது எல்லாமே இந்த காலத்துல தெரியும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 750 ரூபாங்கண்ணா. 750 ரூபா. ஆமா, 750 ரூபாயில இருந்து 950 ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஆமா. சோ அவங்க என்ன சைஸ் கேக்குறாங்க? என்ன சைஸ் மாடல் வேணும், எனக்கு ஸ்கொயர்ல வேணும்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயர்ல செஞ்சு தருவோம். நான் சின்னதா வேணும்னு கேட்டீங்கன்னா சின்னது செஞ்சு தருவோம். இது பெரிய சைஸ், சின்னது வேணாலும் நம்ம கிட்ட இருக்குங்க, செஞ்சு தருவோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மத்து இருக்குங்க. மத்து பாத்தீங்கன்னா பருப்பு கடையிற மத்து சின்ன சைஸ் இருக்கு. இதுலயே எனக்கு பெருசு வேணாலும் பெருசு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 50. இது சின்ன சைஸ்ன்னா 50 ரூபா தான் வரும் மத்து. இது பாத்தீங்கன்னா வந்து பெரிய சைஸ் 80 தாங்கண்ணா வரும். இதுலயே பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட மர டைப் இருக்கும். இதுவும் மத்து தான், மர டைப். இது எப்படின்னா டிசைன் வேற வேற டைப் வருங்கண்ணா. இங்க பாருங்க, மர டைப். அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். அதை கழுவிட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது மர டைப். இதுலயே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மோர் சிலுப்புற மத்து இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா தயிர் சிலிப்பிக்கிறதுக்காக இது பெருசு. இதுலயே பாத்தீங்கன்னா சின்னது இருக்கு. நம்ம கிட்ட சின்ன சைஸ் இருக்கு. இதுகிட்ட 2 சைஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 80 தான் மத்தோட. இதோட ரேட் 80. இது பாத்தீங்கன்னா 50 தான் வருங்க. இதுல பாத்தீங்கன்னா பூரி சக்கர கட்டங்கண்ணா. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. இது சின்னது, இது பெருசு, இது ரொம்ப குட்டி. இது வந்து ரேட் எவ்வளவு சொல்றேன்னா, இது 50, 80, 60 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குங்கண்ணா. விலை ரேஞ்ச் ரொம்ப கம்மியில தான் இருக்கும். இது இன்னொன்னு காட்ட போறோம் நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா இதோட பேர் வந்து அகப்பன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்ப வந்து எதுக்கு யூஸ் பண்ணா, அந்த கல் சட்டி சொன்ன இல்லைங்க, அதுல வந்து மட்டன் சிக்கன் குழம்பு வச்சுக்கிறதுக்காக, அப்ப அம்மினேல வந்து களி கிண்டி போறதுக்காக இதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா குழம்பு வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. குழம்பு ஏன் கறி குழம்பு நான் மெயினா சொல்றேன்னா, கறி குழம்பு கெடாது. அள்ளி ஊத்தி சர்வ் பண்ணும் போது கெடாது குழம்பு. அதுக்காக. இது பாத்தீங்கன்னா பனை சீவு. இது வந்து பனை சீவு, பனைமரம். ஒவ்வொருத்தரும் வேற இதுல போடுவாங்க. இது பாத்தீங்கன்னா பனைமரம். அது சேவு மரத்துல தான் போட முடியுங்க. வேற மரத்துல போட்டு அது தாங்காது. சேவு மரத்துல பாருங்க, சீவெல்லாம் எதுவுமே ஏறாது. அதுல நம்மகிட்ட இன்னொரு டைப் மூங்கில்னு இருக்குது. நீங்க மூங்கில்ல கேட்டீங்கன்னா நாங்க பண்ணி தருவோம். இது பெருசுன்னா, இதே பெருசுல சின்னது இருக்கு நம்ம கிட்ட.
சின்ன சைஸ் இருக்கு. ரேட் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் வருங்கண்ணா, ஒண்ணு வந்து 80 ரூபாய் வருங்கண்ணா. அந்த ரேஞ்ச் தான் நம்மளோட ரேட். இதெல்லாம் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா மரக்கரண்டி இருக்குங்கண்ணா. கரண்டில நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. தோசை கரண்டி இருக்கு, மரக்கரண்டில அன்னக்கரண்டி சொல்லுவாங்க, இது சாதம் போட்டுக்கிறதுக்கு, இது தோசை கரண்டி. தோசை கரண்டில வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. பெருசு இருக்குது, சின்னது இருக்கு. அதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய் தாங்கண்ணா நம்ம கிட்ட. இதுல என்ன கட்டை கசை? ஆனா இது எல்லாமே வந்து இந்த கட்டை தாங்கண்ணா, தேக்கு தான் சொல்லுவாங்க, டீ கூட்டு தான் சொல்லுவாங்க. வெயிட் லெஸ் தாங்கண்ணா. இதுலயே பாத்தீங்கன்னா சின்னது எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா சின்னது தருவாங்க. குட்டியா வேணாலும் இருக்கு நம்ம கிட்ட. பெருசு வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாலும் பெருசு இருக்கு. இது பாத்தீங்கன்னா சில்வருங்கண்ணா. சில்வர் கரண்டி எப்பயும் நார்மலா நம்ம யூஸ் பண்றது. இது பாத்தீங்கன்னா இரும்பு கரண்டி. இரும்பு, ஆமா இரும்பு கரண்டிங்க. இதுலயே நிறைய வெரைட்டி இருக்கு. இது ஒரு மாடல் வருங்கண்ணா, இது பாத்தீங்கன்னா ஒரு மாடல். இதுதான் அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த தோசை கரண்டி. இப்ப வந்து தோசை கரண்டி எல்லாம் பாத்துட்டு இந்த டைப் மாடலா வேணும்னு கேக்குறாங்க. அதனால நம்ம அது ஒன்னா இது பண்ணி கொடுக்குறோம். இதுலயே வெரைட்டி இருக்கு. இரும்பு கரண்டிலே வெரைட்டி இருக்குங்கண்ணா. அதுல எவ்வளவு ரேட்? ஆனா இரும்பு கரண்டிலாம் 70 தாங்கண்ணா. ஒவ்வொரு மாடல் வரும். இதுல ஒவ்வொரு மாடல் இருக்குங்கண்ணா. நீங்க இந்த மாடல்லயே வாங்கிக்கலாம். சந்தகம்னா மரத்துல காட்டுனாங்க. இது பாத்தீங்கன்னா சில்வர். வீட்லயே வந்து இதுக்கு வந்து 2 பேர் யாருமே தெரியல, சிங்கிள் ஆள். இதுல ஒரு இட்லி போட்டுக்கலாங்க. இது தட்டு வரும். இது முறுக்கு போட்டுக்கிறதுக்கு, இது வந்து ஓலை பக்கடா போட்டுக்கிறதுக்கு, இதுதான் இடியாப்பம் போட்டுக்கிறதுக்கு. இடியாப்பம் போட்டுக்கிறது 2 தட்டு வரும். இது பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி வேணும்னு கேட்டாலும் இது பெருசு, கொஞ்சம் பெருசா வரும். இது பாத்தீங்கன்னா நட்சத்திர முறுக்குன்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கிறதுக்கு. இது வந்து 3 கண்ணு முறுக்கும் போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வந்து இடியாப்பமும் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு வந்து என்னால வந்து கட்டை யூஸ் பண்ண முடியல, மரத்துல யூஸ் பண்ண முடியல, இதுல நீங்க எந்த தட்டு வேணுமோ அதை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு தட்டு பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க போட்டு இதை அழுத்துனீங்கன்னா போதும், அப்படியே சந்தகம் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சில்வர்ல இருக்கு. இது வந்து பித்தாளை. இதுலயும் பாத்தீங்கன்னா தட்டு நல்லா அழகா இருக்குங்கண்ணா. இது வந்து பாருங்கடா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, கழட்டிக்கிறதுக்கு. இது வந்து 2 பேர் 3 பேர் வேணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஆள், சிங்கிள் ஆள் இருந்தா போதும். இது பாருங்க, நல்லா ஹெவியா இருக்கும் பித்தாளை. இதுலயும் தட்டு வருங்கண்ணா. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒரு இது வாங்கிட்டீங்கன்னா நீங்க 5 இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க இடியாப்பமும் போட்டுக்கலாம். இதுல பாருங்க 4 தட்டு வரும். சின்னது, பெருசு, அதுக்கு பெருசு வரும். இது இடியாப்பம் மட்டும் தான் போட்டுக்கணும் இல்ல, மிக்சரும் போட்டுக்கலாம். தூள் மிக்சரும் போட்டுக்கலாம். பாருங்க, முறுக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு இது வேணுமோ அதை போட்டு பிக்ஸ் பண்ணி மாவுதுல போட்டு நீங்க சுத்திக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆளே தேவையில்லை, ஒருத்தரே போதும்னா. இப்படி மாவு போட்டு சுத்தினீங்கன்னா போதும், ஈஸியா வரும். சுத்துறது மட்டும்தான். இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு கட்டையில வேணும் அப்படின்னு கேட்டா கட்டையில இருக்குது. இது இடியாப்பம் மட்டும் போட்டுக்கிறதுக்காக ஹெவியா இருக்கும். எனக்கு கட்டையிலே தான் வேணுங்க, இடியாப்பம் போடுறது மட்டும்தான் வேணும்னு கேட்டா அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆளே போதும், அவ்வளோக்கும் வெயிட்டும் இருக்காது, வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். நீங்க வந்து சிங்கிள் ஆளே வச்சு அப்படியே இதே போட்டுக்கலாங்கண்ணா. இதுலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வர்லயும் இருக்கு. சில்வர்லயும் அதே டைப் தான் இருக்கு. உங்களுக்கு சைஸ் மாறும். உங்களுக்கு நீங்க பெருசா வேணாலும் பெருசா இருக்கு, சின்னது வேணாலும் சின்னது இருக்கு. இதுல 5 சைஸ் இருக்கு, காட்டுறேங்கன்னா. அதுக்கப்புறம் ஆனா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 350ங்கண்ணா. 350 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது. பித்தாளை ரேஞ்ச் அதிகம் வரும், அவ்வளவுதாங்கண்ணா. இதுலயே பாத்தீங்கன்னா இண்டோலியத்திலும் கேக்குறாங்க. இது இண்டோலியம் தான். இண்டோலியத்திலும் அதே மாதிரி தட்டு தான் வரும். இது இண்டோலியம். இதுலயும் 2 சைஸ் இருக்கு. ஸ்டார்டிங் சைஸ் 200 ரூபாயில இருந்து இருக்குண்ணா. 200, 300 அந்த ரேஞ்சில இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அப்பளம் இடிக்கின்னு சொல்லுவாங்க. அப்பளம் மீன், அந்த கிரில் ஃபேன் சொன்னா இல்லைங்களா, அதுல வந்து மீன் திருப்பறதுக்கு, பன்னீருக்கு, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. இது ஒரு வெரைட்டி தான் இல்ல, இதுலயே ஹெவி இருக்கு, இந்த வெயிட் லெஸ்லயும் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது வந்து தோல் சீவறது, பீக்கங்காய் தோல் சீவறது சில்வர்ல இருக்கு நம்ம கிட்ட. இதுலயும் நிறைய வெரைட்டி இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. இதெல்லாம் எவ்வளவு ரேட் வரும்? ஆனா இதெல்லாம் வெறும் 40 ரூபீஸ் தாங்கண்ணா. இப்ப நான் உங்களுக்கு அப்ப எடி காட்டினேன், இதுவும் வெறும் 40 ரூபீஸ் நம்ம கிட்ட. இதுலயே பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது வந்து சில்வர்ல தேங்காய் எடுக்கிறதுக்காக. தேங்காய் இது எப்படின்னா, தேங்காய் இருந்து வந்து இதுல உடைச்சுக்கலாம், இந்த பக்கம் உடைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு தேய்ச்சி கொடுத்துருக்காங்கன்னா, கீத்து போட்டு அப்படியே எடுத்துக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த டைப் எடுத்து நல்லா தேங்காய் ஓங்கி அடிச்சா உடஞ்சிருங்கன்னா, இது உடையாது. சில்வர் தான் நல்லா ஹெவியா இருக்கும். நல்லா இது வந்து எனக்கு பத்தையா வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீத்து போட்டு எடுத்துக்கிறதுக்காக இது. இதுலயே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குங்கண்ணா. இது பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து தேங்காய் சுரண்டுறது. இதுல வந்து இது சுரண்டிக்கிறதுக்காக. இதுலயே பாத்தீங்கன்னா இது மரப்பிடி, இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிடி. நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் வெறும் 40 தானே, 50 ரூபி. இது ஆமாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ் தான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து
இதுல இன்னொரு வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப புதுசா வந்தது. இது பாத்தீங்கன்னா அந்த காலத்து மாடல், பழைய மாடல். இப்ப இது வந்து எதுக்காக இது காட்டுறேன்னா, இது வந்து நிறைய குடோன் வச்சிருக்காங்க இல்லைங்களா, தேங்காய் எடுக்கிறதுக்காக. இது கைப்பிடி வச்சு அவங்களுக்கு இந்த வாட்டம் பிடிக்கும். இதுல வீட்டுல இதே மாதிரி பாருங்க, இதுவும் இந்த பக்கம் உடைச்சுக்கலாங்கண்ணா, தேங்காய் உடைச்சுக்கலாம். இதுவும் பத்தியா போட்டு எடுத்துக்கலாம், இந்த பக்கம் சுரண்டிக்கலாம். இந்த டைப் வரும். இது வந்து 50 ரூபீங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 40 ரூபீங்கண்ணா. அவ்வளவுதான். ரேஞ்ச் நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட பீலர் இருக்கு. பீலர் பாத்துக்கிட்டீங்கன்னா 2 வெரைட்டில இருக்கு, 2 மாடல் இருக்கு நம்ம கிட்ட. அதையும் காட்டிடுறாங்க. பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். இது ஹெவியா இருக்கும். தோல் சீவுறது, பீக்குங்க தோல் சீவுறது, வேற காய் எதனாலும் நீங்க தோல் சீவலாம். இதுல வந்து 2 டைப் வரும். இது பாத்தீங்கன்னா சின்ன பல்லுங்கண்ணா, இது பாத்தீங்கன்னா பெரிய பல்லு. இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சீவறதுக்காக இது ஆகும். 30, இது 70, அவ்வளவுதான். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிக்கிறது. இதுலயே வந்து 4-5 வெரைட்டி இருக்கு. வெயிட் லெஸ் இருக்கு, வெயிட் இருக்கு நம்ம கிட்ட, நிறைய மாடல் இருக்கு. இதுலயே ஸ்கொயர் டைப்பும் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 80 ரூபாயில இருந்து 150 ரூபாய் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கத்தி ஐட்டம்னா, இதெல்லாம் நம்ம கிட்ட ரேஞ்ச் கம்மியில இருந்து இருக்கு. 30 ரூபாயில இருந்து இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. இதுலயே பாத்தீங்கன்னா வெயிட் இருக்கு. இது வந்து நல்லா ஹெவியா இருக்கும். இதெல்லாம் வந்து எண்ணெயில, தேங்காய் எண்ணெயில தான் பதம் போடுறது. இது ஒவ்வொருத்தர் வந்து கழுவிட்டு அப்படியே வச்சா துருப்பேறின்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வராதுன்னா, இது தேங்காய் எண்ணெயில பதம் போடுறது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாட்டிங்க யூஸ் பண்ண கத்தி இதுதான். இப்பதான் இந்த மாதிரி மாடல்லாம் வந்திருக்கு. இது வந்து அந்த கருக்கருவால் மாடல்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணா, அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க பாட்டிலாம். பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இதான் வச்சிருப்பாங்க. வீட்டுல வெங்காயம் கட் பண்றது, காய் கட் பண்றதுக்கு இதுதான் வாட்டமா இருக்குன்னு வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 சைஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பெருசு, இது சின்னது. இது பிளாஸ்டிக் பிடி. ஆனா இது 40 தாங்கண்ணா. இது 40, இது 80. இதுலயே வந்து மரப்புடி போட்டு சின்னது வேணாலும் நம்ம கிட்ட சின்ன சைஸ் இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா சின்ன பொடி கத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கத்தி ஐட்டமும் எங்கிட்ட. இது பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 80. இது பாருங்க, வளைக்கவே முடியாது, நல்லா மொத்தமா ஹெவியா இருக்கும். இந்த சைஸ் வேண்டாம் எனக்கு, இதோட கொஞ்சம் பெருசா வேணாலும் பெருசாவும் இருக்கும். இதெல்லாம் நல்லா பாருங்க, வளைக்கவே முடியாது, நல்லா மொத்தமா ஹெவியா இருக்குங்கண்ணா. பொடி கத்தில 3 வெரைட்டி இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. இதுல எவ்வளவு ரேட்? ஆனா 80, 100, இது 120, அவ்வளவுதாங்கண்ணா. இதுலயே வந்து வெயிட் எனக்கு ரொம்ப கம்மியா வேணும், எனக்கு ரொம்ப லோ பட்ஜெட்ல வேணாலும் நம்ம கிட்ட இருக்குது. இது பாத்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய் தானே நம்ம கிட்ட, வெறும் 40 தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பணப்பெட்டின்னு சொல்லுவாங்க. பணப்பெட்டி, அப்புறம் இல்ல ஜுவல்ஸ் வச்சுக்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுங்கண்ணா. இது வந்து ஆமா, டீ கூட்டு தான், வேற எந்த மரம் இல்ல, தேக்கூட்டு தான் இது வந்து. இதுல பாத்தீங்கன்னா வந்து சைஸ் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. சைஸ் இது வந்து ஸ்டார்டிங் சின்னது, இதுக்கு வந்து அதுக்கு பெருசுன்னா, அதோட இதுக்கு பெருசு. இது பாத்தீங்கன்னா இதோட பெருசு. இதுலயே நம்ம கிட்ட வந்து அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா இதே மாடல் இதே டிசைன் தான் வராதுன்னு இல்ல, நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு, நிறைய டிசைன் இருக்கு. இதுல ஸ்டாண்ட் ஐட்டம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. ஸ்டார்டிங் வந்து 350ங்கண்ணா, 1000 வரைக்கும் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. இதுலயே பாத்தீங்கன்னா மர ஸ்பூன், இது வந்து பாத்தீங்கன்னா மூங்கிலே செய்யற ஸ்பூனுங்கண்ணா. இது சூப்பர். ஆமா, மூங்கில்ல வந்து செய்யற ஸ்பூன் இது. இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்பூன் இருக்கு நம்ம கிட்ட. சில்வர் ஸ்பூன் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டம் என்னன்னா, இது பாத்தீங்கன்னா தோசை கல்லுக்கு எண்ணெய் தொட வருதுங்கண்ணா. இது வந்து தோசை கல்லுக்கு எண்ணெய் தொட வருது. இது வந்து ஒயிட் கலர் துணி தான், காடா துணி தான். இது வந்து கட்டை. இப்ப யூஸ் பண்ண இது அழுக்காயிடுச்சுன்னா இது நீங்க எடுத்துட்டு நீங்க மாத்திக்கலாம். இந்த மாதிரி எதுங்கன்னா இது பொரசங்கட்டை தான் போடுவாங்க, வேற இது பொரச மரத்தில் தான் போடுவாங்க. அது ஏன்னா இது உடம்புக்குள்ள போறது, எண்ணெய் படும், ஊரு, இது உடம்புக்குள்ள போறதுனால இது வந்து பொரச மரத்தில் தான் போடுவாங்கன்னா. இது வந்து தோசை கல்லுக்கு எண்ணெய் தொட வருது. இது பாத்தீங்கன்னா பனையார குச்சி. இதுலயே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா சில்வருங்கண்ணா, பனையாரத்துக்கு பலகாரம் எடுக்கிறதுக்கு. இது பாத்தீங்கன்னா தேக்கு. இது பாத்தீங்கன்னா பனைமரம், பனைமரத்துல செஞ்சுக்கிறதுன்னா பனசீவு. இது ஒரிஜினலா பனசீவு, நாங்களே செய்யறது. இது வந்து இங்க இந்த இது கொடுத்துருக்கிறது அப்படியே மாட்டிக்கலாம். ஆமா, இத நீங்க எந்த இதுலனாலும், நான்ஸ்டிக்கு, இரும்பு கல்லு எதுனாலும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கீரல் இருந்தாலும் எதுவும் ஆகாது. அதுக்காக தான் இந்த மரத்துல போடுறதுங்கண்ணா. அதே பாருங்க கோனுசி இருக்கு நம்ம கிட்ட. இதுல குச்சில 30ல இருந்து இருக்குங்கண்ணா. அது 30, 80 தான். இது பாத்தீங்கன்னா கோனுசி, அது வெறும் 10, 20 தான். இந்த கோனுசி ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புல்கா போடுறதுங்கண்ணா, சப்பாத்தி போடுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து புல்கா போடுறதுன்னு தான் சொல்லுவாங்க. சப்பாத்தி போட்டுக்கிட்டு இது அப்படியே டைரக்டா கேஸ்ல காட்டிக்கிறதுக்காக. தோசை தவால போட்டு ஆயில் போடணும், இதுக்கு ஆயிலே போட தேவையில்ல. டைரக்டா கேஸ்ல காட்டினீங்கன்னா அப்படியே சப்பாத்தி போட்டுட்டீங்கன்னா புஷ்ன்னு வரும். ஆயில் இல்லாம பண்றதுக்காக இது சப்பாத்தி மட்டும் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா மீன் கூட போட்டுக்கலாம். அதுல நீங்க மீன் போட்டு டைரக்டா கேஸ்லயே வச்சுக்கலாம். அப்படி இல்ல நாங்க அந்த தணல் போட்டு அதுல கூட வச்சு நீங்க இதுல காட்டிக்கலாங்கண்ணா.
நல்ல ரெண்டு பக்கம் நல்ல இதாகும். அதுக்காக இதுலயே பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் ரவுண்ட் டைப் இருக்கு நம்ம கிட்ட. அது ஸ்கொயர் காட்டினேன், இது பாத்தீங்கன்னா ரவுண்ட். ஆமா ரவுண்ட். ஆனா இதெல்லாம் வந்து 100 தாங்க வரும், 100 ரூபாய் தான். இது பாத்தீங்கன்னா 50 தான் வரும். இது வெயிட்லெஸ். எனக்கு நான் சிங்கிளா தான் இருக்கேன், அவ்வளவு பெருசு எனக்கு வேணாங்கன்னா நம்ம சின்னதும் இருக்குது. இது வெயிட் கம்மி, இது வெயிட்னா இது ரவுண்ட் டைப், இது வந்து ஸ்கொயர் டைப் வருங்கண்ணா. இது வந்து ஸ்கொயர் டைப் வரும். மீன் சப்பாத்தி இது எல்லாமே போட்டுக்கலாம் இதுல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேரட் துரு வைக்கிறது சில்வர், நல்லா ஹெவியா இருக்கும். இது வெயிட்லெஸ் எல்லாம் கிடையாது, நல்லா ஹெவியா இருக்கும். பாருங்க பாருங்க, வாழைக்காய் போட்டுக்கலாம், கேரட் எந்தெந்த டைப் எனக்கு குட்டியா வேணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னாலும் குட்டியா சீவி இந்த மினி ஊத்தாப்பத்துக்கு போறதுக்கு பாருங்க குட்டியா இருக்கு, குட்டி குட்டியா போட்டுக்கலாம். அதுல ஸ்கொயர் டைப்ல வேணும்னாலும் இருக்கு, இந்த டைப்ல இருக்கு. இது பாருங்க, இது நல்லா ஹெவியா தான் இருக்கும். இது பெருசு, இதோட பெருசு பாருங்க இருக்கு நம்ம கிட்ட, இதோட பெருசு இருக்கு நம்ம கிட்ட. ஃபேமிலி பெருசா இருக்காங்க, எனக்கு பெருசா வேணும் அப்படின்னு கேட்டாலும் பெரிய சைஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா புட்டு, இடியாப்ப குழல் புட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இது வந்து சில்வர். இது வந்து 2-3 சைஸ் இருக்கு. இதுலயும் வந்து ஈயத்திலையும் கூட வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட சில்வர் இருக்குன்னா நல்லா ஹெவியா இருக்கும், நல்லா இருக்குங்க. சில்வர் அரிக்கரண்டிங்கண்ணா. இதுல வந்து ஹேண்டில் உட்டன் ஹேண்டில் வச்சு இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து 120 தாங்கண்ணா வரும். ரொம்ப ரேஞ்ச் கம்மியில தான் இருக்கு நமக்கு. அதோட இது பாருங்கண்ணா, இது நல்லா ஹெவியா இருக்கும். உங்களுக்கு இன்னொரு ஐட்டம் இருக்கு, அதையும் காட்ட. இதுவும் பாருங்க, இது நல்லா வெயிட்டா இருக்குங்கண்ணா. இது எதுக்காக இதை கொடுத்துருக்காங்கன்னா விலை கம்மியில எடுப்பாங்க. இந்த இது விட்டுரும். இது பாருங்க நல்லா தெரியும், இது வெயிட்லெஸ். உங்களுக்கு நான் அந்த இது காட்டுறேன், இது வெயிட்லெஸ். ஏன் அது இது போடுறோம்னா இது விட்டு போயிடும், பொழுதுனிக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால இது நல்லா ஹெவியா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா 4 சைஸ் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. இது ஸ்டார்டிங் இந்த சைஸ் தான். ஆனா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 100 ரூபாய் வருங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா பலகாரம் போடுறதுக்காக இதுல பாருங்க, இந்த தூளை அரிக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன், தூள் எல்லாம் வந்து இதுல வரும், அப்படியே நின்னுக்கும். எண்ணெயில அப்படியே விட்டுட்டா அதுல அப்படியே மிதக்கும். அது இல்லாம அந்த அப்படியே அரிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி டைப் இருக்குங்கண்ணா. இதை நான் பிரிச்சு காட்டுற பாருங்கண்ணா. இதுலயே சைஸ் வர இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சில்வர் கைப்பிடி காட்டணுங்கண்ணா. சில்வர் கைப்பிடி ஹெவி. இதுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் உட்டன் இந்த மாடல்ல வரும். இது சின்னது, சின்ன சைஸ் வரும். இதே இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா வடி டைப்ல வருங்கண்ணா. இது அவ்வளவு சீக்கிரம் வராது, உட்டன் வேண்டில் போட்டது. இப்ப நான் சொன்ன ஏன் அவ்வளவு ரேஞ்சுன்னு, இது வந்து 40 ரூபாய் தான் நம்ம கிட்ட. ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நல்லா பொருள் ஹெவியா இருக்கும், நல்லா இருக்குங்கண்ணா. இதுல சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. உங்களுக்கு பெருசா வேணாலும் இருக்கு, நம்ம சின்னது வேணாலும் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. பெரிய வடி இருக்கு. இத பாத்தீங்கன்னா மட்டன் சிக்கன் கழுவிக்கிறதுக்கு கீரை கழுவி வச்சா தண்ணி அப்படியே கீழே இறங்கிடும். சாப்பாடு அப்படியே மாத்திட்டீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டா அப்படியே கஞ்சி வடிஞ்சிரும் கீழே, ஒரு துளி கூட நிக்காது. இதுல பாத்துட்டீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்கு. இதுல வந்து 5 சைஸ் இருக்குங்கண்ணா. இது சின்ன சைஸ், இதுல 5 மாடல் இருக்கு பெருசு. ஆனா இது பாத்தீங்கன்னா 350 வருங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர், இது பாத்தீங்கன்னா ரவுண்ட் டைப் வரும். இந்த ரவுண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வச்சு வரும். ஹேண்டில் வச்சு டைரக்டா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி வடிச்சுக்கு எடுத்துக்கிறதுக்காக இந்த டைப் வருங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைப் இருக்கு நம்ம கிட்ட. ஸ்கொயர் நல்லா ஹெவியா இருக்குங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 2-3 இது வரும். இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 லேயர் வருது, நல்லா ஹெவியா இருக்கும். இங்க பாருங்க, காய்கறி பழம் வடிச்சு வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சாப்பாடு வச்சு நீங்க கஞ்சி அப்படியே டைரக்டா இதை வடிச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. சில்வர் தான் இது. ஒவ்வொன்னு சில்வர் இல்லாம கருத்து போயிருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த எந்த கம்ப்ளைண்ட் வராது. சில்வர் தான். நீங்க சாப்பாடு கீரை இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சீங்கன்னா தண்ணி அப்படியே வடிஞ்சிருங்க. இது வந்து கிரில் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க, கிரில்லுக்கு சொல்லுவாங்க. இந்த நெருப்புல அப்படியே டைரக்டா இந்த பன்னீர் இதெல்லாம் காட்டி டைரக்டா நெருப்புல காட்டுறதுக்காக. ஆனா இதெல்லாம் 50 தாங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா சில்வர் சின்ன சைஸ்ல இருக்கு. இப்ப எல்லாம் பலகாரம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பலகார கம்பின்னு சொல்லுவாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா டீ கடையெல்லாம் இது மாதிரிதான் வச்சிருப்பாங்கண்ணா. வெயிட் கம்மியா இருக்கணும், அப்பதான் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து சில்வர்னா, இது வந்து இரும்பு. இது வந்து ஆனா இது வந்து 50 தாங்கண்ணா வரும். இது 40 தான் வரும். நம்மகிட்ட ரொம்ப ரேஞ்ச் கம்மியில தான் இருக்கு. பச்சி போறது கட்டை, இது வந்து பலகை கட்டை டைப்ல வருங்கண்ணா. இதே இன்னொரு டைப் இருக்கு, இது 2 சைஸ் வருங்க. இது பாத்தீங்கன்னா பூரி பலகைங்கண்ணா. இதுல வந்து நம்ம கிட்ட 2 சைஸ் இருக்கு, 2 வெரைட்டி இருக்கு. வெயிட் வேணாலும் இருக்கு, வெயிட் கம்மியில வேணாலும் இருக்கு. இது வந்து பூரி பலகை. காய் போர்டுங்கண்ணா, காய் கட் பண்ற போர்டுங்கண்ணா. இது வந்து மூங்கில்ல செய்யறது, இந்த பிளாஸ்டிக்கோ வேற மரமோ இதுல இது வந்து மூங்கில், ஒரிஜினல் மூங்கில்ல செய்யறது. இதுலயே சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது சின்ன சைஸ்னா, இது பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ். பாருங்க மீடியம் சைஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய சைஸ் வருங்கண்ணா. பெரிய சைஸாவும் இருக்கு. 220-300 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. பணியாரக்கல்லு கேஸ்டைன் இருக்கு. இது கேஸ்டைன்னா 7 குழி ஆயில் பினிஷிங் சொல்லுவாங்க. இதோட ரேட் வந்து 350 தான் நம்ம கிட்ட. 9 குழி இருக்கு, 9 குழி. இது வந்து கிரைண்டிங் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஆயில் பினிஷிங் கிரைண்டிங் உள்ள பண்ணிருக்காது, சொர சொரான்னு இருக்கும்.
இதுல இன்னொரு மாடல் இருக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம கிட்ட வெறும் 550 தாங்கண்ணா. பிளாட் இது வந்து கேஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்கண்ணா, நம்ம இண்டக்ஷன்லயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா டைரக்டா நல்லா யூஸ் ஆகும். அதுவும் சொல்லுது இதெல்லாம் சீசனிங் பண்ணது. நீங்க வந்து சீசன் பண்ணணும் பழக்கமே கிடையாது, நாங்களே சீசன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுலயே பாத்தீங்கன்னா 12 குழி நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. இது பாருங்க 12 குழி, இதுவும் சீசனிங் பண்ணதே தான். இது வந்து சொர சொரன்னு கொஞ்சம் இருக்கும், அவ்வளவுதான். இது 12 குழி. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்குன்னா ஜம்போன்னு சொல்லுவாங்க. இதோடைய பேர் வந்து ஜம்போ பணியாரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆள் வந்து 2 பணியாரம் சாப்பிட்டா போதும்னா. பெரிய குழியா இருக்கும், நல்ல மாவு ஊத்தி எப்படி போட்டீங்கன்னா புஷ்ன்னு வரும், ஹெவியா இருக்கும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஹெவியா வருதுன்னா வெயிட்டா இருக்கிறதுதான் உங்களுக்கு வந்து பணியாரம் நல்லா தீயாம நல்லா வரும். ஆனா இதுல வந்து 650 தாங்க நம்மகிட்ட. இது வந்து வெயிட் ஆகாத இதுல பீஸ் கணக்கு வரும். ஆனா இது பாத்தீங்கன்னா அதுல 7 குழி தான் புடி வச்சது வருங்கண்ணா. இது வந்து ரவுண்ட் டைப்ல வந்து 7 குழி இருக்கு. இதே நம்ம கிட்ட ஸ்கொயர் டைப்ல இருக்குன்னா 9 குழி வரும். ஸ்கொயர் டைப் 9 குழி. இதே கைப்பிடி ஒவ்வொருத்தரும் சதுரத்துல வேணும், ஹேண்டில் வச்ச மாதிரி வேணும்னு கேட்பாங்க, அதனால இது 9 குழி. இதுல சிலிக்கான் போட்டதும் நம்ம கிட்ட இருக்குது, சிலிக்கான் போடாததும் இருக்கு. எல்லாமே ஆனா இது எல்லாமே நான் சொல்லிடுறேன் சீசனிங் பண்ணதுதான். நீங்க சீசனிங் பண்ணும் இதை பழக்கணும், இது எப்படி வராத போயிருமா அது பயப்படவே தேவையில்லை. கேரண்டியோட நான் தரேன். இது வந்து சீசனிங் பண்ணதான். வாங்கின உடனே நீங்க வாஷ் பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணுங்கன்னா பணியாரம் வரும். இதுக்கு நான் கேரண்டி சீசன் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். ஒவ்வொருத்தர் பழக்க தெரியாத கொண்டு போய் வச்சு பணியாரம் வரலன்னு சொல்லுவாங்க, அந்த பயமே கிடையாது. இதை டைரக்டா நீங்க பணியாரம் யூஸ் பண்ணலாம். இதுல எனக்கு குட்டி குட்டியா வேணும், குழந்தைங்க குட்டி குட்டியா கேக்குறாங்கன்னா குட்டி இது பாத்தீங்கன்னா 12 குழின்னா குட்டி குட்டியா வரும் பணியாரம். அது இனிப்பு பணியாரம் நெய் ஊத்தி செய்வாங்கன்னா அவ்வளவு டேஸ்டா வரும், பின்னாடி நல்லா இருக்கும். இது எதுக்காக இந்த கிரில் கொடுக்குதுன்னா, இப்ப கேஸ்ல வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கிரிப் ஆகாம ஆடாம இருக்கிறதுக்காக இந்த 2 ரிங்கு கொடுக்கறது. நெய்யில ஊத்தி அந்த இனிப்பு பணியாரம் போடுவாங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுல செஞ்சீங்கன்னா. ஆனா இதுல வந்து 750 தாங்கண்ணா. இதுலயே நாங்க உங்களுக்கு இவ்வளவு நேரம் காட்டினேன். இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் காட்டுறது யாருக்கிட்ட இல்ல, எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதை காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா 7 குழி தான். இது ஒரு டைப் மாடல். நான் உங்களுக்கு முன்ன காட்டுறது வேற மாடல் காட்டினேன். இது பாருங்க பின்னாடி அதே மாதிரி பிளாட் தாங்கன்னா. இந்த கல் பாருங்க கைப்பிடி ஏந்தனாப்புல வரும். 7 குழி தான், டிசைன் மாடல். நான் அதுக்கு உங்களுக்கு டிஃபரெண்ட் காட்டுறேன். இது பாருங்க, இது வந்து பழைய மாடல், இப்ப வந்து நியூ மாடல், இது புது மாடல். இதுல இன்னொரு வெரைட்டி இருக்கு. இந்த உள்ள பாத்தீங்கன்னா சொர சொரன்னு காட்டுறேன். இதுல உள்ள வந்து கிரைண்டிங் பண்ணது இருக்கும், அது இன்னும் டேஸ்டா இருக்கும். எப்படின்னா மொறுன்னு பணியாரம் வருங்கண்ணா. 750 ரூபா நம்ம கிட்ட. அதே மாடல்ல 9 குழி பாருங்க. இதுலயே நம்ம கிட்ட 12 குழி இருக்குங்கண்ணா. எல்லாமே கேஸ்ட் அயர்ன் தான், வேற எந்த ஐட்டமும் கிடையாது. கேஸ்ட் அயர்ன் தான் நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், கேஸ்லயும் வச்சுக்கலாம், விறகுலயும் வச்சுக்கலாம். ஃப்ரீ சீசனிங் தானா, இது ஃப்ரீ சீசனிங் தான். இதை நீங்க போய் பழக்கணும் எதுவுமே இல்ல, வாஷ் பண்ணுங்க, டைரக்டா நீங்க வச்சு அடுப்புல வச்சு கேஸ்ல வச்சு யூஸ் பண்றதுதான். இப்ப வந்து உங்ககிட்ட சொன்னா இல்லையா, அது பாத்தீங்கன்னா சொர சொரான்னு இருக்குன்னு சொன்னேன். இது பாருங்க உள்ள பாத்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணது. இது வந்து அப்படியே மொறுன்னு வரும் பணியாரம், அவ்வளவு சூப்பரா இருக்குங்கண்ணா. இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம் நீங்க. நான் காட்டுற டைப் எல்லாமே இண்டக்ஷன்ல வைக்கலாம். இது பாத்தீங்கன்னா 12 குழி, இது 9 குழிங்கன்னா, இது 12 குழி, எல்லாமே கிரைண்டிங் பண்ணதான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 850 750 அந்த ரேஞ்சு தாங்கண்ணா வரும் நம்ம கிட்ட. இதுலயே பாத்தீங்கன்னா 12 குழி இருக்கும். 12 குழியே கிரைண்டிங் பண்ணாதது அந்த டைப்லயே இருக்கு நம்ம கிட்ட. 9 குழிலே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இது எல்லாமே கிரைண்டிங் பண்ணிருக்குங்கண்ணா, எல்லாமே கிரைண்டிங் பண்ணிருக்கோம், உள்ளேயும் கிரைண்டிங் பண்ணிருக்கோம். இந்த ஐட்டம் யாருக்கிட்டையுமே இல்ல, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குன்னா. நீங்க வந்து பழக்கவே தேவையில்லை. இதுவும் பாருங்க, நான் இதுக்கு டிஃபரெண்ட் பாருங்க, ஷைனிங்கா இருக்கு. இது அதோட நல்லா இருக்கும். இனிப்பு பணியாரம் செய்யறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இதுவும் பாத்தீங்கன்னா 9 குழி தான். இதுவும் கிரைண்டிங் பண்ணாததாங்கன்னா. இந்த மாடலுக்கு வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. இண்டோலிங்னா இது வந்து குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியா கேக்குறாங்களே, அதுக்காக இல்ல. எனக்கு இதுலயே குழி பெருசா வேணாலும் நம்ம கிட்ட பெருசு இருக்கு. பெருசு பாத்தீங்கன்னா இது வந்து 7 குழி தான். இது ஜம்போன்னு சொல்லுவாங்கன்னா, நல்லா பெருசா ஒருத்தர் வந்து 2 பணியாரம் மட்டும் சாப்பிட்டா போதும். இதெல்லாம் நம்ம கிட்ட கிலோ தான். இது வந்து இண்டோலி எடுத்தீங்கன்னா கிலோ 300 ரூபாய் தாங்க நம்ம கிட்ட. இதுலயே பாத்தீங்கன்னா 9 இருக்குங்கண்ணா. இதுலயே நம்ம கிட்ட 12 குழி இருக்கு. இது பாத்தீங்கன்னா 14 குழிங்கண்ணா. எனக்கு ஃபேமிலி பெருசா இருக்காங்க, எனக்கு குட்டி குட்டியா வேணாலும் குட்டி குட்டியா இருக்கு. இதே 14 குழி எனக்கு பெருசு, இந்த மாதிரி பெரிய சைஸ்ல வேணாலும் பெரிய சைஸ் நம்ம கிட்ட இருக்கு, அவைலபிளா இருக்கு. கிலோ 300 ரூபாய் தாங்கண்ணா. நீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தோசைக்கல் ஸ்கொயர் டைப்புங்கண்ணா. இது வந்து 14க்கு 14ங்கண்ணா. இந்த ஸ்கொயர் டைப் பாத்தீங்கன்னா 14க்கு 14 பிளாட்டுங்கண்ணா. பிளாட் டைப். இது வந்து எதுக்கு இந்த கைப்பிடினா, இப்படி வச்சு தூக்கி எடுக்கிறதுக்கு வெயிட் ஈவனா இருக்கும், அதனால இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு போட்டா நல்லா இருக்கும். இதுலயே வந்து நம்ம பரோட்டா போட்டுக்கலாம், வீட்டுல மீன் போட்டுக்கலாம், இந்த மாதிரி இருக்காக இது யூஸ் பண்ணும். இதே
ஆனா கிலோ தாங்கண்ணா, கிலோ 170 தான். நீங்க எவ்வளவு பெருசு வேணாலும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிலோ 170 தான். நீங்க எனக்கு ஹோட்டல் கடைக்கு வேணும் இல்ல வீட்டுக்கு இந்த சைஸ்ல வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க செஞ்சு தருவோம். இது வந்து 12க்கு 12 ஸ்கொயர் டைப்புங்கன்னா, இது வந்து லாங் டைப்னு சொல்லுவாங்க. லாங் ஒரே லாங்கா பேப்பர் ரோஸ்ட், ரவா தோசை இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிறதுக்காக வந்து லாங் டைப் வரும். இது வீட்டுல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், விறகுலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு ஸ்டவ்லயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பெருசு இருக்கு நம்ம கிட்ட பாருங்க. ஒரே பிளைனா போட்டுக்கத்தாக்காங்க. சிங்கிள் ஃபேமிலியா இருக்காங்க, எனக்கு பெருசா வேணும், கல்லு நீளமா வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இல்ல என்கிட்ட நான் அடுப்பு இருக்குதுங்க, எனக்கு அந்த சைஸ்ல வேணும்னு கேட்டீங்கன்னாலும் நாங்க அந்த சைஸுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். கிலோ 170 நல்ல வெயிட்டா இருக்குங்கண்ணா. வெயிட் இருக்க ஏன் உங்களுக்கு வெயிட்டா சொல்றேன்னா, கல்லு வந்து பர்னர் அதிகமா இருக்குங்கண்ணா. பர்னர் அதிகமாக கல்லு வெயிட் கம்மியா போட்டா மேல வந்துரும். அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் போடுறது. கடைக்கு கல் மீனுக்குலாம் வந்து நல்லா திக்னஸா இருந்தாங்கன்னா கல் மீன் நல்லா வரும். அதுக்காக தான். இல்ல பாருங்க, ஹெவியா நல்லா இருக்கும். ஃபேமிலிக்கு அப்படியே ஒரே ரோஸ்டா போட்டு நல்லா மசாலா தோசை, ரவா தோசை எல்லாம் அவ்வளவு நீட்டா வருங்க, பிளைனா நல்லா வரும். இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் டைப் இருக்கு. கல் மீனுக்கும் போட்டுக்கலாம், தோசைக்கு போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கல் மீன் போட்டுக்கிறதுக்காக அது மாதிரிலாம் நம்ம கிட்ட கேட்பாங்க. அந்த சைஸ் இதுல எல்லா சைஸ்ல அவைலபிள் இருக்கு. ஸ்கொயர்ல எல்லா டைப்ல இருக்குது. நீங்க ஆர்டர் சொன்னீங்கன்னா நாங்க அதே மாதிரி செஞ்சு கொடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா தோசைக்கல்ல வெரைட்டி, நாங்க ஹோட்டலுக்கு தேவையான சைஸ் எல்லா சைஸுமே நான் செஞ்சிரும். அதே மாதிரி வடச்சட்டி இருக்கு. வடச்சட்டி ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 14ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க, 14 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சின்ன சைஸ்ல இருந்து ஹோட்டலுக்கு தேவை உங்களுக்கு எவ்வளவு பெரிய சைஸ் 25, 30 அந்த சைஸ்ல கேட்டாலும் செஞ்சிடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 டின்னு எண்ணெய் பிடிக்கும் அந்த சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது. ஃபேமிலிக்கு சின்னதும் இருக்குங்க, நம்ம கிட்ட சின்ன சைஸ் இருக்கு. இது ஒண்ணு பாருங்க, இது பாத்தீங்கன்னா ஜிலேபி சட்டின்னு சொல்லுவாங்க. இது ஜிலேபி முறுக்கு, ஆமா ஜிலேபி சட்டின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா எண்ணெய் அதிகமா குடிக்காது. இது வந்து வடச்சட்டியில போட்டீங்கன்னா எண்ணெய் அதிகமா இதுல முறுக்கு கூட போட்டுக்கலாங்கன்னா, எண்ணெய் எனக்கு கம்மியா பிடிக்கணும், சீக்கிரம் வேகணும்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஜிலேபி சட்டின்னு சொல்லுவாங்க. இதுல போட்டுக்கலாம். இது அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பணியாரக்கல்லு காட்டணும் கிட்ட இண்டோலியம் வீட்டுக்கு தேவையானது. இது வந்து கடைக்கு தேவையானது. இது வந்து 19 குழி, வீட்டுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது 19. இதுல வந்து நம்ம கிட்ட 50 குழி வரைக்கும் இருக்கு. குழி சின்னதா வேணாலும் கேட்டாலும் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. கிலோ வந்து 300 ரூபாய் தான். அது அடுப்பு காட்டுறேங்கன்னா, அடுப்பு பாருங்க. இது பாத்தீங்கன்னா இரும்பு அடுப்பு. இது வந்து சூப் அடுப்புன்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நெருப்பு போட்டுக்குவாங்கன்னா, உள்ள நெருப்பு போட்டு, ஆமா நெருப்பு போட்டு இது வச்சிருவாங்க. தணல் மட்டும் அப்படியே இருக்கும், புகையோ எதுவுமே வராது. சாம்பல்ல கீழே கொட்டி இருந்தா இதுல பாருங்க சாம்பல் வெளியே எடுத்துக்கலாம். தணல் மட்டும் அப்படியே இருக்கும். ஹோட்டல்லாம் பாருங்க சூப்புக்கு இந்த குழம்புலாம் சூடாவே வச்சிருக்கிறதுக்கு இந்த அடுப்புலதான் போடுவாங்க. நெருப்பு மட்டும் இருக்கும், தணல் மட்டும் இருக்கு, நெருப்பு புகை எதுவுமே வராது. இதுல அப்படியே கிரில் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனு, ஃபிஷ், மட்டன் அது மாதிரி ஆயிடும். இது பாத்தீங்கன்னா நார்மல் அடுப்பு தான், களி கிண்டுறதுக்கு, கறி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் விறகு அடுப்பு. இதெல்லாமே இது ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 350 இருந்து 550 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்லு பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் உரசறதுக்கு, குழந்தைங்களுக்கு உரப்பா உரசறதுக்கு, அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் உரசி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இஞ்சி பூண்டு கல். இது வந்து கல்லு, கருங்கல். அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த கருங்கல் தாங்க, கருங்கல் தான். இல்ல அதெல்லாம் கிடையாது. இது வந்து கருங்கல். இது வந்து ஜஸ்ட் 80 ரூபி தான் நம்ம கிட்ட, வெறும் 80 தான் அது நம்ம கிட்ட. இதுல வந்து 4 சைஸ் இருக்குங்க. இதுல நம்ம கிட்ட பெரிய சைஸ் இருக்கு, இது சின்ன சைஸ்னா. இது பாத்தீங்கன்னா பெருசு. இது பாருங்க 100 ரூபாய் தான். பெருசா வேணும் என்ன இஞ்சி பூண்டு தட்டிக்கிறதுக்கு, அப்படின்னா கறி குழம்புக்கு, மட்டன் சிக்கன் செய்யறதுக்கு இதுல இடிச்சு போட்டு குழம்பு வச்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுல பழகவே தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் கழுவிட்டு ஒரு அரிசி மட்டும், வர அரிசி மட்டும் இடிச்சு தட்டிட்டு கீழே போட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து டைரக்டா இஞ்சி பூண்டு தட்டி போட்டு நீங்க இதை குழம்பு வைக்கலாங்கண்ணா. எல்லாமே கருங்கல் தாங்கண்ணா. கருங்கல் இருக்கு, நம்ம கிட்ட கிரைனட்லயும் கூட இருக்கு. நான் கிரைனட்லயும் இருக்கு, அதையும் காட்டுறேங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா பவுல் டைப் இருக்கும். கருங்கல்லே பாருங்க பவுல் டைப், அது வந்து நல்லா இது வாய் அகலமா நல்லா இருக்கும். இதுல அப்படியே வெங்காயம் எல்லாமே தட்டிக்கலாம், நல்லா அகலமா இருக்கும். இது எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த சைஸ் இது. இந்த சைஸ் பாத்தீங்கன்னா வீட்லயே 2 பேர் ஒருத்தர் இருந்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்லயோ எங்கேயா இருந்தாலும் சரிங்கன்னா வச்சு சட்னி ஆட்டிக்கலாம். குழம்பு கறி குழம்புக்கு வேணும், நான் கொஞ்சம் தான் செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சு ஆட்டிக்கலாங்க. இது பாருங்க, இப்ப ஆட்டிக்கிறதுக்கு வேணாலும் தட்டிக்கலாம். நம்ம கிட்ட பீங்கான் இருக்கு. பீங்கான் பாத்தீங்கன்னா டீ கப்பு, உப்பு ஜாடி எல்லாமே இருக்கு. டீ கப்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. இது ஒரு மாடல் இருக்கு, இது ஒரு மாடல். குழந்தைங்களுக்கு சின்னதா வேணும், குட்டியா வேணும்னு கேட்டா சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா மண் டைப் மாடல் தான், ஆனா இது வந்து பீங்கான். இது பாத்தீங்கன்னா மண்ணுன்னு தான் நினைப்பாங்க, மண் கிடையாது. மண் டைப்ல பீங்கா மாடல். இதுவும் டீ கப் தான். இதுலயே பாத்துட்டீங்கன்னா மிக்கி மவுஸ் பொம்மை குழந்தைங்களுக்கு அதிகமா விரும்புவாங்க. இந்த மாதிரிதான், இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா பாத்துட்டு
அதிகமா விளையாண்டுகிட்டே குடிப்பாங்க. அதெல்லாம் மிக்கி மவுஸ். இதுலயே கலர்ஸ் இருக்கு. இதுல வேணா நம்மளுக்கு கலர் வெரைட்டி இருக்கு. இதுலயே பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு குட் மார்னிங் மாடல் இந்த டைப் வெரைட்டி இருக்கு. குட் மார்னிங் மாடல் அதுலயே எழுதிருக்கு குட் மார்னிங் மாடல். இதுலயே கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. கிஃப்ட் பண்றதுக்கு இருக்கு. இதுலயே வந்து கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஒயிட் கலர், கிரே கலர் இருக்கு. குட் மார்னிங் மாடல் நிறைய இருக்கு. 40 தாங்கண்ணா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்லு பாக்குறோம். இஞ்சி பூண்டு கல்லு. அப்புறமேட்டு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் உரசறதுக்கு, குழந்தைங்களுக்கு உரப்பா உரசறதுக்கு. அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் உரசி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இஞ்சி பூண்டு கல். இஞ்சி இது வந்து கல்லு, கருங்கல். அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த கருங்கல் தாங்க. கருங்கல் தான். இல்ல அதெல்லாம் கிடையாது. இது வந்து கருங்கல். இது வந்து ஜஸ்ட் 80 ரூபி தான் நம்ம கிட்ட. வெறும் 80 தான் அது நம்ம கிட்ட. இதுல வந்து 4 சைஸ் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா பெருசு. இது பாருங்க 100 ரூபாய் தான் வரும். பெருசு எனக்கு ஃபேமிலி பெருசா இருக்கு, பெருசா வேணும் என்ன இஞ்சி பூண்டு தட்டிக்கிறதுக்கு, அப்படின்னா கறி குழம்புக்கு, மட்டன் சிக்கன் செய்யறதுக்கு இதுல இடிச்சு போட்டு குழம்பு வச்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் பழகவே தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் கழுவிட்டு ஒரு அரிசி மட்டும், வர அரிசி மட்டும் இடிச்சு தட்டிட்டு கீழே போட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து டைரக்டா இஞ்சி பூண்டு தட்டி போட்டு நீங்க இதை குழம்பு வைக்கலாங்கண்ணா. எல்லாமே கருங்கல் தாங்கண்ணா. கருங்கல் இருக்கு நம்ம கிட்ட. கிரைனட்லயும் கூட இருக்கு. நான் கிரைனட்லயும் இருக்கு, அதையும் காட்டுறேங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா பவுல் டைப் இருக்கும். கருங்கல்லே பாருங்க பவுல் டைப். அது வந்து நல்லா இது வாய் அகலமா நல்லா இருக்கும். இதுல அப்படியே வெங்காயம் எல்லாமே தட்டிக்கலாம். நல்லா அகலமா இருக்கும். இது எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அந்த சைஸ் கட்டினேன். அதுக்கு அடுத்த சைஸ் இது. இந்த சைஸ் பாத்தீங்கன்னா வீட்லயே 2 பேர் ஒருத்தர் இருந்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்லயோ எங்கேயா இருந்தாலும் சரிங்கன்னா வச்சு சட்னி ஆட்டிக்கலாம். கறி குழம்புக்கு வேணும் நான் கொஞ்சம் தான் செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சு ஆட்டிக்கலாங்க. கல்லுல ஆட்டாங்கல்ல வந்து நீங்க மாவாட்டி தோசை சுட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா நல்லா இருக்கும். இப்ப ஆட்டிக்கிறதுக்கு வேணாலும் தட்டிக்கலாம். நீங்க எதுவும் பழகல எதுவுமே இல்ல இல்லையாக்கா? பழகவே தேவையில்லைன்னா டைரக்டா நீங்க வாங்கிட்டு வந்தது அப்படியே நீங்க ஓகே வாங்கிட்டு வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு அடுப்பு மேல வச்சு ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணிட்டு இத பாருங்க, இது மாதிரி ஒரு கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி தேய்ச்சா போதும். எண்ணெய் கூட கத்திரிக்காய் காமிங்காத பாருங்க, கத்திரிக்காய் தான். எதுவுமே இல்ல, வெறும் கத்திரிக்காய் தான். நீங்க எண்ணெய் விட்டு தான் தேய்க்கணும் இல்ல. நல்லா ஹீட் பண்ணிட்டு தேய்ச்சிங்கன்னா போதும். கத்திரிக்காய் தேய்ச்சிட்டு தோசை ஊற்றணும், அவ்வளவுதான். இது எதுவுமே பழகவே தேவையில்லை. வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா ஹீட் வந்து ஈவன் ஆயிடுச்சு. நீங்க நல்லா பேப்பர் மாதிரி போட்டுட்டு எண்ணெய் விட்டு சுட்டுக்கலாம். எண்ணெய் இல்ல எனக்கு எண்ணெய் வேண்டாம்னு சொல்லிட்டா கூட எண்ணெய் கூட நீங்க சுட்டுக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். அந்த கல்லோட ஹீட்லயே பாருங்க தோசை எவ்வளவு பாருங்க. சைடுல பாத்தீங்கன்னா பாருங்க, அதுவே வெந்து இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வரும். தோசை இப்படி எந்திரிச்சுட்டு வரும். தோசை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சைடுல நீங்க ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை. பாருங்க நான் கரண்டி சும்மா ஜஸ்ட் இப்படிதான் பண்றேன். சும்மா ஜஸ்ட் கரண்டி பாத்தீங்கன்னா இப்படிதான் நான் பண்றேன். எதுவுமே பண்ணல, சும்மா அவ்வளவுதான். உங்களை பாருங்க நல்லா மொறு ஈவனா வெந்து ஹீட். இது எல்லாமே ஹீட். நல்லா நீங்க இந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி போட்டுக்கலாம். அழகா பேப்பர் மாதிரியே இருக்கு. பேப்பர் மாதிரியே இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா ரவா தோசை போட்டுக்கலாம், முட்டை தோசை போட்டுக்கலாம், நீங்க ஆனியன் ரோஸ்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க இந்த தோசை நீங்க இந்த கல்லு பழகவே தேவையில்ல. கல்லு நேத்துதான் வந்ததுன்னா நியூ மாடலு. வாஷ் பண்ணிட்டு அப்படியே அடுப்பு மேல ஏற்றி ஹீட் பண்ணி உடனே தோசை ஊத்துறேன். இது பழக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தர் இரும்பு கல் வாங்கிட்டு இது அப்படி பழக்கணும் இப்படி பழக்கணும், அந்த பழக்கணும் அவசியமே கிடையாதுங்க. இதுல எப்படி சொன்னாலும் இதுல எந்த ஒரு இதுமே வராது. நீங்க அதே மாதிரியே இந்த நான்ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா தோசை கல்லு கரண்டி போட்டு இருக்க கீரல் விடுவோம். இதுல நீங்க எந்த மாதிரி கீரல் போட்டாலுமே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தோசை நல்லா வரும். நாங்களே பாருங்க, இது பாருங்க மாடல் போட்டு நாங்க வருவிதான் வச்சிருக்கோம். இதுல எந்த கீரலுமே விழுந்தாலும் தோசை நல்லா வரும். ரவுண்டா இருக்கு பாருங்க, பூ மாடல் போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தர் கீரல் வந்து தோசை வராது, நீங்க எப்படி போட்டிருப்பீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது நீங்க எப்படி போட்டாலும் எந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்க இருக்கனாலும் தோசைகளை வரும். இல்ல கோட்டிங்கோ எதுவுமே கிடையாது. நீங்க வந்து கோட்டிங் வச்சிருக்கீங்க, கோட்டிங் போட்டு தோசை வருது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நானும் பாருங்க எண்ணெய் விட்டு தான் சொல்றேன். உங்க முன்னாடி எதுவுமே பழக தேவையில்லை. உங்களுக்கு வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு இருந்தாலும் கூட நீங்க கட் பண்ணி உங்க கையில பாத்தீங்க என்ன இருக்கோ அதை போட்டு தேய்ச்சிட்டு அந்த சத்தம் மட்டும் எப்படி வருது பாருங்க. கல்லு இன்னும் வீட்டை குறையில, உங்களுக்கு கம்மியா தான் வச்சிருக்கேன். இதுலயே பாத்தீங்கன்னா ஊத்தப்ப மாதிரி மொத்தமா போட்டு
கேரட் போட்டு ஆனியன் போட்டு குழந்தைங்களுக்குள்ள அது பாரு நான் மொத்தமா ஊத்தியும் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா மொத்தமா இருந்தா ஊத்தப்பம் மாதிரி நல்லா போட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் எண்ணெய், நான் முன்ன எண்ணெய் விட்டு காட்டினேன், இது பாருங்க எண்ணெய் விடாம காட்டுறேன். கல்லுல அந்த ஹீட்லயே பாருங்க அப்படியே வெந்து வரும். சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எவ்வளவு ஹீட் ஆகுது. இப்பதான் ஊத்துறேன், ஜஸ்ட் ஊத்தி இவ்வளவு 10 நிமிஷம் கூட ஆகுதுங்க பாருங்க. உடனே பாருங்க சைடுல எல்லாம் இருக்கு. இது மாதிரிதான் அது. நீங்க இந்த கல்லு பழகவே தேவையில்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடுப்பு எவ்வளவு சிம்ல வச்சிருக்குன்னு பாருங்க. ஹை ஃபிளேமே கிடையாது. அந்த ஹீட்லயே உங்களுக்கு வெந்து தோசை நல்லா வந்துருங்க. இதுல நெய் ஊத்தி குழந்தைங்களுக்கு ஊத்திங்கன்னா பொடி தோசை, ஆனியன், கேரட், முட்டை போத்தீங்கன்னா இது பாருங்க. நான் உங்களுக்கு எண்ணெய் விடாம சுட்டு காட்டுறேன். செம்மையா இருக்கு. எண்ணெய் இல்லாம நல்லா பாருங்க. அந்த கல்லு ஹீட்லயே பாத்தீங்கன்னா மொறுன்னு வெந்து இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு. சைடுல பாருங்க உங்களுக்கு பெருசா மெல்லிசா வேணாலும் நம்ம மெல்லிசா எட்ஜ் வரைக்கும் ஊத்திக்கலாம். எண்ணெய் கீழையும் வராது, ஒண்ணும் வராது. நல்லா பாருங்க மொத்த திக்னஸ். அதுக்காக தான் உங்களுக்கு திக்னஸ்ல கொடுக்கறதே. ஒருத்தர் வெயிட்லெஸ்ல எடுத்துட்டு எனக்கு தோசை வெள்ளம்பாங்க. உங்களுக்கு திக்னஸா எடுக்குன்னா தோசை அவ்வளவு சூப்பரா வரும். 10 நிமிஷம் அவரு திருப்பி போட்டு தோசை பாருங்க வந்துருச்சு. 10 நிமிஷம் இல்ல, ஜஸ்ட் 1 மினிட் கூட இல்ல. அவ்வளவுதான் பாருங்க. நான் உங்களுக்கு ஆயில் விடாமையே சுட்டு காட்டுறேன். ஆயிலே இதுல துளி கூட ஆயில் விடல. இரும்பு கல்லுல ஆயில் விட்டு சுடலாம், விடாதுன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தனுக்கு ஆயில் விட்டாதான் தோசை வருதுங்கன்னா வரலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஆயில் விட்டு சுட்டுக்கலாம், ஆயில் இல்லாதையும் சுட்டுக்கலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதே நல்லா மொத்தமா ஊத்திருக்காங்களா, இதே 10 நிமிஷம் ஊத்தினா நல்லா மொறுன்னு ஆயிரும் தோசை. அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசைக்கல்ல வந்து பழகி எப்படி பழகுன்னு சொல்லி தோசை சுட்டு கட்டேன். இதே மாதிரி எல்லா தோசைக்கல்லு, இரும்பு கல்லு, கேஸ்ட் எதுவுமே பழக தேவையில்லை. போன உடனே நீங்க இது மாதிரி ஊத்திக்கலாம். அதே மாதிரி கல் சட்டி பழகுனதுமே டைரக்டா நீங்க போன உடனே யூஸ் பண்ணிக்கலாம். பழகாதது எனக்கு எப்படி பழகணும்னு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நாங்க அது மாதிரி சொல்லி கொடுப்போம். நீங்க அது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டின்லயே வடச்சட்டி, தோசைக்கல்லு எல்லாத்தையுமே நீங்க டைரக்டா நீங்க அடுப்புல வச்சு கேஸ் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு தோசைக்கல்லும் அதே மாதிரிதான், இதே மாதிரிதான் பழக்கணும். இது பழகவே தேவையில்லை. நீங்க போனோன்னு ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க தோசையோ, பணியாரக்கல்லும் அதே மாதிரிதான் பணியாரமே ஊத்திக்கலாம். இந்த எது பழகணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இன்னும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு, கிறிஸ்துமஸுக்கு, பொங்கலுக்கு ஆஃபர் பண்ணிருக்கோம். 3000 மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 8 இன்ச் தோசைக்கல் கேஸ்ட் அயர்ன் வந்து 8 இன்ச் தோசைக்கல் ஃப்ரீயா தரீங்க. 8 இன்ச் தோசைக்கல்லா இது ஃப்ரீயா தரீங்களா? ஃப்ரீயா தரோம்னா 3000 மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் 8 இன்ச் தோசைக்கல் நாங்க ஃப்ரீயா தரோம். இதே கிறிஸ்துமஸ், நியூ இயருக்கு, பொங்கலுக்கு ஆஃபர் நாங்க தரோம்னா, அது இல்லாம நாங்க 3000 மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தான் கிஃப்டா அப்படிலாம் கிடையாதுண்ணா. நம்மளுக்கு 1000 மேல பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு டீ மக்கு, அப்படி எல்லாம் ஊதுபத்தி ஸ்டாண்டு, அது மாதிரி நாங்க கிஃப்ட் பண்ணுவோம்னா. அதே மாதிரி பீங்கா, நீங்க பீங்கா எவ்வளவு பெரிய பீங்கா வாங்கிட்டாலும் ஸ்பூனு நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். சில்வர் ஸ்பூனோ, மர ஸ்பூனோ எதனாலும் நாங்க ஃப்ரீயா கொடுத்துருவோம். அதே மாதிரி தோசைக்கல்ல நீங்க கேஸ்ட் அயர்ன் வாங்கினாலும் சரி, இரும்புல வாங்கினாலும் சரி, தோசைக்கல்லுக்கு நான் சொல்லியிருப்பேன் எண்ணத்தோட வருது, அது ஃப்ரீயாவே கொடுத்துருவேன். அதே மாதிரி பணியார கல்லுக்கு நான் சொல்லியிருக்கேன். பணியார கல்லுக்கு கேஸ்ட் அயர்னு இண்டோலத்துல வாங்கினாலும் பணியார குச்சோ, சில்வர்ல நீங்க எது மாதிரி கேட்குறீங்க அது நான் ஃப்ரீயா கொடுத்துருவோம்னா. இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளுக்கு இப்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. இங்க வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டோ இல்ல உங்ககிட்ட ஏதாவது மாடல் இருக்கு காமிச்சிங்கனாவோ நாங்க அது மாதிரி செஞ்சு தருவோம். உங்களுக்கு அது மாதிரி எனக்கு இந்த சைஸ்ல இந்த வெயிட்ல வேணும்னாலும் உங்களுக்கு நாங்க வந்து செஞ்சு தருவோம். இந்த வீடியோல வந்து சொல்ற ரேட்டே தான் உங்களுக்கு கிடையாது. ரேட் வந்து முன்ன பின்ன பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த தொழில் வந்து நாங்க பரம்பரையா செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தாத்தா பாட்டி அதே மாதிரி நானு இந்த மாதிரி தொழில் நாங்க இந்த பரம்பரையா செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது தேவைன்னா நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டோ எங்களோட வீடியோ பார்த்துட்டோ எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னாவோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னாவோ நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். கொரியர் ஷிப்பிங் சார்ஜ் வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து தான் நாங்க வந்து பண்ணி விடுவோம். நீங்க வெளிநாட்டுக்கு, வெளி மாநிலத்துக்கு எங்க கட்டிங்கனாலும் நாங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவோம். இவ்வளவு நேரம் என் வீடியோ பத்தி ரொம்ப நன்றிண்ணா. எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. கடையோட கான்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் கூகுள் மேப்போட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. வணக்கம். நான் உங்கள் விஎன்.